திருச்சிற்றம்பலம். விடைவிடாதுகந்த விண்ணவர் போவே வினயனுடைய மெய்ப்பொருளே, முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபட வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே, இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவது நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலத்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவாரம் துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சிறுல ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து, கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதோர் புராணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு துணையாய் நிற்கின்ற பெரியவர்களுக்கும் தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். காப்பு செயலோடு நம்முடைய சிந்தனை ஆரம்பமாகும். பவளமால் வரை நிலவிரிப்பது போல் பரந்த நிற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் ராடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தரித்துயகிரி புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவான். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை நாம் எல்லோருமாக மனமொழிமைகளாலே நினைந்து போற்றி வணங்கி மகிழ்ந்து நூலுக்குள்ளே செல்லுகின்றோம். இந்த தொடர் சிந்தனையானது இதுவரைக்கும் கடவுள் வாழ்த்து, அதோடு பாயிரம் என்ற பகுதியும், மந்திரி சருக்கம் என்ற பகுதியும், திருப்பெருந்துறை சருக்கம் என்ற ஒரு பகுதியும், அதன் பின்னர் குதிரை வாங்கி கொண்டு வந்து சேர்த்து குதிரையிட்ட சருக்கமும், அதன் பின்னர் குதிரைகள் நரியாகி நரி குதிரையாகி அதெல்லாமாக வைகையிலே நீர் வர சுவாமியே வந்து மண் சுமந்து அந்த நிலைமையெல்லாம் சரி செய்து வந்திப்பாட்டிக்கும் அருளி அவ்வாறு வந்த மண் சுமந்த சருக்கமும் நிறைவாக கடந்த ஒரு 10 வகுப்புகளாக நாம் திரு அம்பலச் சருக்கம் என்பதனை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த திரு அம்பலச் சருக்கம் நிறைவுக்கு வந்து விட்டது. அருமையான பகுதி அந்த திரு அம்பலச் சருக்கம் என்பதெல்லாம் பெருமான் மாணிக்கவாசக பெருமான் தில்லையிலே இருந்து அருளிய காலத்து 2 பெரிய முக்கியமான செய்திகள் அங்கு கிடைக்கின்றன. ஒன்று, திருப்பெருந்துறையிலே இறைவனே குருநாதராக வந்து ஆட்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவத்தால் உயர்ந்த நின்ற பொழுதும் வழிபாடு என்று வரும் பொழுது எப்படி இறங்கி நின்று வழிபாடு செய்கிறார். ஏனென்று சொன்னால் பக்குவத்தால் நம்மையெல்லாம் விட ரொம்ப உயர்ந்து நமக்கு தேவை போலெல்லாம் அவருக்கு ஒரு தேவையும் இல்லாத அந்த நிலையிலே இருப்பவரும் கூட வழிபாடு என்று வரும் பொழுது சுவாமி முன்னாடி எப்படி கீழே இறங்கி நின்று செய்தார் என்பதனை தில்லையிலே அவர் செய்த வழிபாட்டை இவர் சொல்லும் பொழுது பார்த்துட்டோம். சுவாமியே குருநாதராக வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்டு அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே உள்ளவர். அதனால வந்து அந்த சுவாமி அவருக்காக எல்லாம் செய்வதை இந்த புராணத்துல பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
திருப்பெருந்துறையில் அவனே வந்து ஆட்கொண்டான். பின்னர் எல்லாம் முடிந்து இவர் திருப்பெருந்துறை வரும் பொழுதும் அங்கு இவருக்காக இருக்கிறான். 999 சிவகணங்களை நான் மேலே அழைத்து சொல்லும் பொழுது உமக்கு சில பணிகள் இங்கு இருக்கின்றன என்று சொல்லி அவனே இருத்தி செல்கின்றான். பின்னர் நானே உனக்கு தில்லையிலே முக்தி இன்பம் தருவேன் என்று உறுதிமொழி கொடுத்து செல்கின்றான். இப்படி எல்லா வகையிலும் சுவாமி கூடவே இருக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பினை பெற்றவர் மாணிக்கவாசகர். அவ்வளவு உயர்ந்த நிலையில இருப்பவரும் கூட வழிபாடு என்று சொல்லும் பொழுது தில்லையில எப்படி நின்று வழிபாடு செய்கிறார் என்று சொன்னால், அப்படி மனம் உருகி சுவாமி முன்னால எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருந்து வழிபாடு செய்தார் என்றெல்லாம் சொல்றார். அந்த வழிபாடு அசைவு இல்லாமல் சொன்னால் கண்கள் கூட இமையாத நிலையில்ங்கிறார். கைகால் மட்டும் அசையல. அதனாலதான் அப்படி நிலையில இருந்ததுனாலதான் பின்னாடி திருவிளையாடற்புற ஆசிரியர் இவருடைய வழிபாட்டை சொல்லிதான் துதிய அமைத்தார். எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேரி அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் கீழே இறங்கினதை பத்தி பேசவே இல்லை. தொழுதகை தலைமை தேரி துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான் அப்படிதான் சொல்ற. ஏன்னா அப்படிதான் தில்லையில நின்றிருக்கிறார். அந்த அப்போ வழிபாட்டுல எவ்வளவு ஒரு சிரத்தையா இருந்தாருங்கிறதெல்லாம் பின்னால வரக்கூடிய நம்போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக அதை நமக்கு அது ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. சாமுடற்கு உயிர் எய்தும் தன்மை போல் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த அளவுக்கு உயிர் இல்லாத ஒரு உடம்பு எப்படி செயலற்று இருக்குமோ அத மாதிரி சுவாமி முன்னாடி நின்னாருங்கிறார். அந்த காவலாளி போக நேரம் ஆயிடுச்சு, கதை நட சாத்தனம் கிளம்புங்கன்னு சொல்லும் பொழுதுதான் முதலெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லாதவர் இப்ப மெல்ல வாய அசைச்சாரு. சிவ சிவன் இவர் சிவ சிவன் வாய அசைச்சதை பார்த்த உடனேயே அந்த காவலாளிக்கு அப்பதான் உயிரே வந்தது கையில. ஏன்னா இவருக்கு என்ன நடக்குன்னே தெரியலையே, ஆளே இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. அதுக்கு கடவுள் மாமன் சொல்றார், சாமுடற்கு உயிர் எய்தும் தன்மை போல்னாரு. சாமுடர்னா இறந்து போன உடல். இறந்து போன உடல் திரும்ப செயல்பட ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்ததுங்கிறாரு அவர் சிவ சிவன்னு சொன்னதை. அப்படியெல்லாம் இருந்து வழிபாடு செய்யன்னு சொல்லி தில்லையிலே பாடி அந்த பதியங்கள் எல்லாம் வரிசையா குலாத்தில்லையில ஆரம்பிச்சு ஆடும் குலா நத்தில்லை ஆண்டவன் தன்னை கொண்டென்னும் என அங்க ஆண்டானை கொண்டன்றேன்னு குலாப்பத்துல சொன்ன இடங்கள் எல்லாம் அதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு சுண்ணம் இடித்ததை திருப்பொற்சுண்ணத்தை சொல்லி அப்படியே ஒவ்வொரு பதிகமாக தில்லையில பாடினதெல்லாம் வரிசையா எல்லாத்தையும் சொல்றாரு. திருத்தெல்லையானு சொல்றார், திரு தோல் நோக்கம் சொல்றார், திருப்பூவல்லி சொல்றார், திரு பொன்னூசல் சொல்றார். அதன் பின்னர் அன்னை பத்து சொன்னார். குயில்கிட்ட போய் பெருமானுடைய புகழை சொல்லி குயில் பார்த்த சொன்னார். கிளி பாடுற கிளிகிட்ட போய் பெருமானுடைய உறுப்புகள் எல்லாம் சொல்லி திரு தசாங்கம் பாடுறார். இப்படி எல்லாம் அப்படின்னா பார்க்கிற பொருள் எல்லாம் இறைவனாகவும் அந்த எண்ணம் அப்படியே இருந்திருக்கு. அதுதான் காரணம். குயிலை பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா குயில்கிட்ட போய் பெருமானுடைய புகழை போய் பேசும். குயிலுக்கு என்ன சார் தெரியும்? அதுட்ட போய் கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினை கப்பான் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தமிலான் வர கூவாய் அப்படி சொல்லி நீ கூவுங்கிறார். ஒவ்வொரு இடத்தையும் குயில்ல போய் சொல்லும் பொழுது அப்படித்தான் சொல்ற. கிளியிட்ட போய் பேசுறாரு. எங்க பெருமானுடைய பெயர் இது, எங்க பெருமானுடைய நாடு இது, எங்க பெருமானுடைய மலை இது, எங்க பெருமானுடைய ஆறு இது, எங்க பெருமானுடைய கொடி இது, எங்க பெருமானுடைய பறை இது அப்படின்னு சொல்லி திரு தசாங்கமா 10 உறுப்புகளையும் கிளியிட்ட போய் வச்சு பாடுறார். அதெல்லாம் பாடி அப்படியே எல்லாம் செய்து கடைசியாக அச்சப்பத்து பாடி பன்னிடை தம்மையாண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் பெருமானை தவிர ஏனையோரை கடவுள் என்று சொல்வார்களை அவர்களை கண்டா நான் அஞ்சுகிறேன்கிறது. ஏன் அப்படின்னா அவர்களோடு உள்ள உறவு நரகத்துக்கு எடுத்து சென்று விடும். அதனால என்ன பண்ணாரு, எங்க பெருமானை தவிர வேறு ஒருவரை கடவுள் என்று சொல்லக்கூடிய அவர்களை கண்டால் நான் பயப்படுறேங்கிறார். மண்ணிடை தம்மையாண்ட வடிவினை அன்றி மற்றோர் அண்ணலை கடவுள் என்பார்க்கு அஞ்சுதும் வினையே என்றும்
பண்ணுறச் சிறந்த பாடல் பகர்ந்தனர் பண்ணசாலை ஒன்னகர் புறம்பு செய்து ஆங்கு இருந்தினர் உண்மை மிக்கார். திருஅம்பல சிற்கத்துடைய நிறைவு பகுதி 88வது பாட்டு. இப்ப நான் சொல்றது ஏன்னா முடிச்சிட்டோம், எங்கன விட்டோம் நினைவு கூறக்காசு. பண்ணசாலை ஒன்னகர் புறம்பு செய்து அங்கு இருந்தினர் உண்மை மிக்கார்னார். அதனால பண்ணசாலைன்னா அங்கேயே அவருக்கு என்று ஒரு இடம் அமைத்து கொண்டு அதிலேயே தில்லையினுடைய ஒரு பகுதியிலே ஒரு ஓரமா அங்கேயே இருக்கிறார்னு சொல்றாரு. சுவாமி எங்க தங்கி இருக்கீங்க? தில்லையில தங்கி இருக்கிறோம் அப்படி இருக்கிறார். அது ஒரு வார்த்தை நான் போன முறை சொன்னேன், உண்மை மிக்கார்னார். உண்மை மிக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வேர்ப்பிள்ளை ரொம்ப சிறப்பா எழுதுறார். உண்மை என்பது ஞானம் என்றும், அந்த ஞானத்திலே மிக்கார் இவர் என்று சொல்லும். ஞானமிக்கார் என்று சொன்னால் அவர் 5 சுத்திகளையும் கடந்து வந்தவர் என்று சொல்லி அந்த சுத்தியெல்லாம் மிகச் சிறப்பா சொல்லி அப்படி உரை எழுதுறார். அப்பேற்பட்ட பெருமான் மாணிக்கவாசர் அந்த உண்மை மிக்கார் அங்கே இருந்து அவ்வாறு தில்லையிலே இவ்வளவு பதிகமெல்லாம் பாடி அங்கே இருப்பதை மக்கள் செய்திகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். பாருங்க சார், மன்னரா இருந்திருக்கிறார், மந்திரியா இருந்திருக்கிறார் பாண்டி நாட்டுல. இப்ப எங்க ஆளை பாத்தீங்கன்னா முதல்ல மந்திரிகளும் சொல்லவே முடியல, அந்த கோலத்தில் இருக்கிறார். எவ்வளவு பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். சுவாமியை தவிர வேற நினைப்பே இல்லாம இருக்கிறார். அவர் பாடுறதும் பேசுறதும் மூச்சு விடுறதும் எல்லாமே என்னவா இருக்குன்னா சுவாமியாத்தான் இருக்கு. இப்படி கூட ஒரு மனிதரால உலகத்துல இருக்க முடியுமா? இதெல்லாம் பார்த்து அவர்கள் அதிசயிக்கிறார்களா. அது சொல்றார், பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதி வையம் பெரும் பிறப்பு அகல பிறந்தவர் செய்தியெல்லாம் இருந்தனல் தொகுதிதோறும் எம்பினன் மகிழ்ச்சி எய்தி அரும்புகழ் தில்லை உள்ளார் யாவரும் அதிசயித்தார். என்ன ஒரு செய்தி போட்டார் பாருங்க. அவரு நிறைய பாடலாம் பாடினாரு சார். அப்படியே வாயை திறந்தாலே பாட்டா வருது, எப்படி பாருங்க அப்படின்லாம் அதிசயிக்கிறது சிறப்பு. அங்க உள்ள மக்களும் தில்லை பெருமானே வழிபாடு செய்து தில்லையில இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க பக்குவத்தால உயர்ந்து. அதனால அவங்க இவரை எப்படி பார்த்தாங்கன்னா, இவர் ஏதோ பெரிய ஒரு புலவரா பார்க்கல. எப்படி பாக்குறாங்க சார், நீங்குதற்கரிய இந்த பிறவியில இருந்து நம்மளை வெளியே கொண்டு போற மாதிரி பாட்டா இந்த ஆள் பாடுறாரு சார். அவங்களுடைய பார்வையில் எப்படி தெரியுது பாருங்க. அத பரம்பர பொருளாம் இந்த பைந்தமிழ் ஓதி, அந்த பைந்தமிழ் என்ன செய்யுதுன்னாரு, வையம் பெரும் பிறப்பாகல பெரும் பிறப்பு அப்படின்னா தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பிறப்பு, அதிலிருந்து நாம் நீங்குமாறு பெரும் பிறப்பகல பிறந்தவர். நாம் எல்லாம் பிறவியில் இருந்து நீங்குவதற்காக வந்தவர் மாணிக்கவாசர். அந்த ஊர் மக்கள் அவர் எப்படி பார்த்திருக்காங்க. நல்ல கவிஞர் சார், நிறைய பாட்டெல்லாம் எழுதுவார் போல தெரியுது, பாண்டி நாட்டுல இருந்து வந்திருக்கார் அப்படி சொல்லல. வெறும் கவிஞர்னு சொல்லல சார், அவர் ஏற்கனவே முதல் மந்திரியா இருந்தவர், அதெல்லாம் சொல்லல. அவர் ரொம்ப பெரிய படிச்ச மனுஷன் போல தெரியுது, அதெல்லாம் சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னார், வையம் பெரும் பிறப்பு அகல பிறந்தவர் செய்தியெல்லாம், அவருடைய செய்தியெல்லாம் இருந்தனல் தொகுதி தோறும் இயம்பினன் மகிழ்ச்சி எய்தி அரும்புகழ் தில்லை உள்ளார் யாவரும் அதிசயித்தார். தில்லை மக்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி போய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், இப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி தத்துவ முடிவிலாடும் தாண்டவர் தம்முள் கண்டு நித்தலும் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி அன்பால் இத்திரம் ஐயர் தில்லை எல்லையில் இருந்தார் இப்பால் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வோம். தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் தம்முள் கண்டுனர். 36 தத்துவங்களையும் தாண்டினா பெருமானுடைய நடனத்தை காணலாம். தத்துவங்களை விடணும். ஆனால் அவனுடைய நடனம் எங்கிறாரு, தத்துவ முடிவிலாடும் தாண்டவம். அந்த தாண்டவத்தை காணுபவர்களுக்கு தான் உண்டோ பிறப்புங்கிறார் உண்மை விளக்க ஆசிரியர். தத்துவமாட சதாசிவம் தானாட சித்தமுமாட சிவசக்தி தானாட திருமந்திரம். வைத்த சராசரமாட மறையாட அத்தனம் ஆடினான் ஆனந்த கூத்தேம்பர். அந்த நடனத்தை ஆனந்த நடனம்ங்கிறத திருமந்திரம் சொல்லும். அப்படியே சொல்ற, தத்துவமாட சதாசிவம் தானாட
சித்தமும் ஆட சிவ சக்தி தானாட வைத்த சராசரம் ஆட மறையாட அத்தனும் ஆடினான் ஆனந்த கூத்தேம்பர். அதுதான் இங்க தத்துவ முடிவிலாடும் தாண்டவம் தம்முள் கண்டு அப்படின்னா அந்த நடனத்தை அவர் அங்க போய் பார்த்துன்னு சொல்ல, தம்முள் கண்டுங்கிற யோகத்துல பெருமானுடைய நடனத்தை உள்ளேயே காண்கின்ற நிலையில உயர்ந்து இருந்தாராம். வந்து தத்துவ முடிவில் ஆடும் தாண்டவம் தம் உள் கண்டு, அப்படி கண்டு ரொம்ப உயர்ந்த நிலை. அதனால அவர் இப்ப கோயிலுக்கெல்லாம் வர்றதில்ல சார், இல்லையா? நித்தலும் சென்று மன்றில் அப்படின்னா தான் சொன்னேன். அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுதும் வழிபாட்டுல ஒரு நாளும் அவர் வந்து குறைவே செய்யல. அதுதான் நமக்கு பெரிய செய்தி. பின்னாடி சிவஞான போத உரையில சுவாமி எழுதுறார் பாடியத்துல, சரியை கிரியை யோகம் ஞானம் போனதுக்கு அப்புறமும் சரியை விதிகளை கை கொள்ள வேண்டும்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கே உயர்ந்த பின்னரும் சரிய விதிகளாகிய திருக்கோயிலுக்கு போறதும் பூக்கட்டி வழிபாடு செய்யறதும் திருமணி பாடுறதும் அது இருக்கணுமா? ரொம்ப உயர்ந்த ஞானமே வடிவாய் உயர்ந்த நிலைகளிலே சில நேரங்களில் இந்த சமய சடங்குகள் தானாக அகலும். அப்படி தானாக அகலும் முறை சுவாமி சொல்றார், தூங்குபவர் கைப்பொருள் போல வீழும்னர். அப்படின்னா நம்மளா விடக்கூடாது, அதுவா விட்டா உண்டு. அப்படி நம்மளா விட்டா அது பெரிய தப்புங்கிறார். சங்கற்பனாரன் நூல்ல சொல்றார். அந்த மாதிரி சமைப்ப நான்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான், அதனால இப்ப இந்த கோயில் போனோம்லாம் இல்ல அப்படின்னு இப்படி விட்டா என்ன சொன்னாரு? அது பாவம்னு மட்டும் சொல்ல, நரக தண்டனை உறுதியானார். திட்டமாம் நிறையம்ங்கிறார். அப்படின்னா உறுதியா நரகத்துல இடம் இருக்குங்கிறார். இப்ப நாங்கெல்லாம் அந்த நிலைக்கு வந்தாச்சு. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் அப்படின்னு எதையாவது ஒன்ன விட்டோம்னா அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நரக தண்டனைங்கிறார். அப்ப அதுவா அகலும். அதான் சொல்றாரு, தூங்குபவர் கைப்பொருள் போல் அர்த்தம். அதனால ரொம்ப உயர்ந்த ஞான நிலையில இருப்பவர்கள் அவங்க திருக்கோயில் ஒரு நாள் போகலைங்கிறது அவங்களுக்கு அது பெரிய நிலை இல்லை. ஏன் அப்படின்னாரு, அவர்கள் ஞானத்தாலேயே வழிபாடு செய்பவர்கள். எப்பவும் அப்பர் சுவாமிகள் கூட சொல்றாரு, அந்த நிலை நான் இன்னும் வரலேங்கிறார். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லேன். ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனேங்கிறார். யோகம் வரைக்கும் சொல்லிட்டே வந்தார் அப்பர் சுவாமிகள். ஒன்னொன்னுக்கு இலக்கணமே சொன்னார். இதுதான் சரியை நமக்கு சொன்னார் அப்பர் சுவாமிகள். எல்லாருக்கும் தெரியும். நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் மாடி சங்கரா செய்ய போற்று என்றும் அலை குணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரான் இல்லை. சரிய இலக்கணம்னா இன்னைக்கு சித்தியார்ல எல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்க வேண்டாம். இந்த ஒரு பாட்டு முடிஞ்சது சரியை. அவர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. இந்த கிரியையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, சொல்லியிருக்கனடா பாடுன்னு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரன் சொல்லிட்டார். உடலால் செய்வது சரியை. அதனால அங்க அதெல்லாம் சொன்னார். பூக்கட்டணும், சாமி கும்பிடணும், தலையார கும்பிடணும், அதெல்லாம் அங்க வாயார பாடணும். அல்ல, உடலும் உள்ளமும் இணையணும் கிரியையில. அதனால என்ன சொன்னார் பாருங்க, ஆர்வத்தை உள்ளே வைத்து மனசை கொண்டாரு. பெரும்புலர் காலை மூழ்கி, அதெல்லாம் காலையில எந்திரிச்சு வழிபாடு செய்யறது உடலால. அடுத்தது என்ன சொன்னாரு? பித்தருக்கு பக்தராகி, பக்தர்னா மனசுல வச்சு உடலால் உள்ளத்தால, அரும்பொடு மலர்கள் கொண்டு உடலால, ஆர்வத்தை உள்ளே வைத்து உள்ளத்தால. எப்படி சொன்னார் பாருங்க ரெண்டையும். விரும்பி மனசால, நல் விளக்கு தூபம் உடலால, உடலும் உயிரும் உடலும் உயிரும் அப்படின்னு உடலும் உள்ளமும் சேர்ந்தே செய்யணும் கிரியை. அதுக்கு சொல்லிட்டார். இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலையில யோகம். பலகாலம் கிரியையில இருந்த ஆன்மாக்கள் பெருமான் திருவருளால யோகத்துக்கு வரும் பொழுதுன்னாரு, உள்ளத்திலேயே சுவாமி வச்சு பூஜை செய்யற பாங்கு. அதுக்கு ரொம்ப ஒரு பயிற்சி, பெரிய ஒரு சுவாமியுடைய அனுகிரகம் இருக்கணும். அதை சொல்றார். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனம் மணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீரமை ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோம்.
நிறைய நீர் மட்டும் இல்ல, நிறைய நெய்யும் நிறைய பாலும் நிறைய பூவும் நிறைய நீரும். நிறைய என்பது யாண்டும் கூட்டுக இலக்கணம். அதனால நேயமே அன்போடு நெய்யும் நிறைய நீர் அப்படின்னா நிறைய நெய்யு நிறைய நீர். ஏன்னா மனசால வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு என்ன தடை இருக்க போகுது, அதனால கொண்டு அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சொன்ன அப்பர் சுவாமிகள் ஞானத்தையும் ஒரு வார்த்தை நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அடுத்த வகுப்புல எல்லாருக்கும் போய் சொல்லிடுவோம்னா அது எனக்கே தெரியலடான்ட்டு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நான் அல்லேன். ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவனேங்கிறார். அவ்வளவு உயர்ந்த நிலை. அந்த நிலையில இதுல அப்பர் பெரியவரா மாணிக்கவாசர் பெரியவர் அதுக்காக சொல்ல, நம்ம கடவுள் மாமுனிவர் என்ன சொல்றார், அந்த ஞானத்திலே மாணிக்கவாசர் திலையில உட்கார்ந்து இருந்தார். அதுதான் உண்மை மிக்கார். உண்மைனா ஞானம். அதுக்கு வேற்பிள்ளை வேண்டி இருக்கு எழுதுற. உண்மைனா ஞானம். அந்த ஞானத்திலே உயர்ந்து அங்க இருக்கிறார் எழுதினார். அப்படி ஞானத்தில உயர்ந்து இருந்ததுனாலதான் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணனாரு, பெருமானுடைய நடனம் உள்ளே தெரியுது. அது இப்படி எப்படி சார் கடவுள் மாமுனிவருக்கு எப்படி தெரியும்? இது மாணிக்க வாசகருக்கு உள்ள தில்லை நடனம் கிடைச்சதுங்கிறத கடவுள் மாமுனிவருக்கு எப்படி தெரியும்? ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, அகச்சான்ற அவர் சொல்லிட்டு போயிட்டார். பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனருக்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே என்றார் அவரே. இல்லைங்களா? பிடித்த பதில சுவாமி என்ன பண்ணார்னு, என்னுடைய பூசையை உகந்து வழிபாட்டு அதுக்கு உகந்து சுவாமி என்ன பண்ணான்னாரு, என்னுடைய உள்ளத்திலே எழுந்தருளி காண வேண்டி அவனுடைய திருவடிகளை காட்டி மகிழ்வித்தான். அப்படி சொன்ன அகச்சான்றுதான் இங்க இவர் எடுத்துட்டு தத்துவ முடியில் ஆடும் தாண்டவம் தம் உள்கண்டுன்னு ஒருத்தர் கடவுள் மாமுனிவர். அதனால அந்த பூசையினுடைய சிறப்பும் பெருமான் உள்ள எழுந்தருளி அந்த பூசையினுடைய சிறப்பு பாருங்க. அவ்வாறு தம்முள் கண்ட பின்னரும் அவர் பேசாம அந்த ஞான இதிலேயே பண்ண சாலையிலே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஏன்னா சுவாமியே உள்ள கிடைக்கும் பொழுது சரியே நெறிக்கு வரார். நித்தலும் சென்று கோயிலுக்கு போறாராம் தினம். நித்தலும் என எங்க அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்கிறாரு, நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீவா நித்தலும். ஆனால் மாணிக்கம் சொல்றாரு, எங்க அப்பர் சுவாமிகள் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்பர் சொன்னா கேட்கணும். அதனால என்ன பண்ணாரு பாருங்க, நித்தலும் சென்று மன்றில் நிமலனை இறைஞ்சி, மன்றுனா நடனமாடுற இடம், அந்த நடனமாடுற இடத்துல இருக்கின்ற பெருமானை இறைஞ்சி வழிபாடு செய்து. எப்படி வழிபாடு செய்யணும்னாரு, அது முக்கியம். வழிபாடு எல்லாரும் போச்சு சொன்னாங்க, நான் போனேன்னு கூப்பிடாதான். வழிபாட்டுல ரொம்ப இன்றியமையாத அன்பு. ஆனால் அந்த வழிபாடு எப்படி செஞ்சார்னாரு, நிமலனை இறைஞ்சி அன்பால். வழிபாட்டுல ரொம்ப இன்றியமையாத அதுதான். அப்படிதான் வழிபாடு செய்தார்னார். அன்பால் இத்திரம் ஐயர்த்தில்லை எல்லையில் இருந்தார். இந்த நிலையில மாணிக்கவாசகர் தில்லையிலே இருக்கிறார் என்று சொல்லிட்டு, இப்பால் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வோம். இவ்வாறாக அவர் தில்லையிலே அவருக்கென்று ஒரு சாலை அமைத்துக் கொண்டு அங்கே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் சொல்ல, ஞானத்திலே பெருமானுடைய நடனத்தை உள்ளே கண்டு ஆனந்தமுற்று இருக்கின்றார். அப்படி உள்ளே அவருடைய நடனத்தை கண்டு ஆனந்தமுற்ற போதும் வழிபாட்டு முறையில் வலுவாமல் தில்லை கோயிலிலே தினமும் சென்று வழிபாடு அன்பால் செய்கிறார். இந்த நிலையிலே தில்லையில் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அடுத்த செய்தியாக அவர் புத்தரை வாதில் வென்ற புகழினை உரைத்தல் செய்வோம் என்று சொல்லி அடுத்த சருக்கத்துக்கு எடுத்துட்டு போறார் கடவுள் மாமுனிவர். இப்ப அடுத்த சருக்கத்துக்கு பேரே புத்தரை வாதில் வென்ற சருக்கம். அதான் அதனுடைய சருக்கத்துக்கு பேரே. கிட்டத்தட்ட 90 பாடல்கள் 95 பாடல் இந்த சருக்கத்துல பாடுற முன்னாடி திருவிழாப்பாணத்துல சொல்லும் பொழுதே அவரை ஏன் இங்க விட்டுட்டு போனார்னு சொல்லும் பொழுது திருவிழாப்பணம் சொல்லி இதுவும் சொல்லுது. அதுல ஒரு காரணம் என்ன சொல்லுதுன்னா, புத்தரை வாதில் வெல்வதற்குங்கிற திருவிழாப்பாணத்துல திருவிழாப்பாணம் பிரகாரம் சுவாமி போகும் பொழுதே 990 சிவங்கனவங்க கூட போயிட்டாங்க. இவரை மட்டும் இங்க இருட்டு போனாங்க. இவர் ஏன் இருன்னு சொன்னாங்க, சுவாமி சொன்னதா திருவிழாப்பணம் சொல்றாரு. தித்திக்கும் மணிவார்த்தை இன்னம் சின்னாள் திருச்செவியில் அழுந்தவும். இவருடைய திருவாசகம் இன்னும் கொஞ்ச நாள் கேட்கணும்னு சாமி முடிவு பண்ணானா. அதனால அப்படி உட்கார வைக்க போய் தானே நமக்கு கோயில் பத்தும் திருத்தெல்யாணமும் திருத்தோணோக்கமும் திருப்பூவல்லியும் பொன்னு உசல் எல்லாம் கிடைச்சது.
அப்ப இருந்தாருன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்காது. அதனால தித்திக்கும் மணிவார்த்தை எண்ணம் சில நாள் திருச்செவியில் அழுந்தவும். திருச்செவியில் அழுந்தோம்னா நம்ம கேட்கறதுக்குன்னு சொல்ல, சுவாமி கேட்கறதுக்குன்னு வச்சானா. திருவாசகம் கேட்கறத அவன் விரும்புறான். திருச்செவியில் அழுந்தவும் பக்தி பேரன்பளித்து கவர்ந்து வேண்டும் பணிவொடு பாண்டியனை. என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. திருச்செவியில் அழுந்தவும், அப்ப பாட்டு கேட்கணும்னு. ரெண்டாவது, கை செம்பொன் எல்லாம் 49 கோடி பொண்ணு கொண்டு போல இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அதெல்லாம் எதுக்குன்னாரு, அடியாறுகளுக்கு சுவாமிக்கு நடக்கணும், அதான் முதல்ல வழிபாடு வச்சார். அதனால அதுவும் காலி பண்றவங்க இங்க இருக்க வச்சாராம். கை செம்பொன் எல்லாம் பக்தி பேரன்பு அளித்து கவர்ந்து வேண்டும் பணிகோடு. அடுத்தது மூணாவது, பாண்டியனை பண்பு தேற்றி முக்திக்கே விடுத்திடவும். ஹரிமர்தன பாண்டியனை முக்தி விடுக்கணும்னு நினைக்கிறான் சாமி. அதனால அது இவரை வச்சு இதுதான் நடத்தணும் அந்த காரியத்தன்னு அவர் சொல்றாரு. பணிவோடு பாண்டியனை இவர் பண்பு தேற்றி, இவருடைய பெருமை அவன் உணருமாறு செய்து அவனுக்கு முக்திக்கே விடுத்திடவும். நாலாவது சொல்றார், புத்தை வாது முடித்திடவும் சொல்றாரு. புத்தரை வாதிலே வெல்லுதல், புத்தை வாது முடித்திடவும் திருவுள்ளம் முன்னம் எய்தி எத்தி தொண்டரை. பெருமான மாணிக்கவாச பெருமான், கருமம் சிறிது உண்டு, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு வேலை இருக்கு, இங்கே இருத்தியன உரு கரந்தான் அடியரோடும். இது திருவிழா படத்துல உரு கரந்தான் அப்படின்னா மறைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவன் மட்டும் போல அடியரோடும் 999 சிவகுணங்களோட போயிட்டான். அப்படித்தான் திருவிழா பணத்துல வருது. ஆனா வாதோர் பிராணத்துல அவர் கொஞ்ச நாள் இருந்து வச்சு அந்த செய்தியெல்லாம் சொல்றார். அப்படி உரு கரந்தான் அடியரோடுங்கிறது எத்தி தொண்டரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என உரு கரந்தான். அப்படி அவன் போயிட்டான். அப்படிங்கிறதுனாலதான் இவர் பின்னாடி திருச்சதகத்துல எல்லாம் ரொம்ப புலம்புறாரு, என்ன மட்டும் தனியா விட்டேன், பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அறத்தமேனியாய் அருஷை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருளி இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வந்தனை என் வினைக்கு இறுதி இல்லையேங்கிற. உன் கூட வந்தவங்களெல்லாம் கூட்டிட்டு நீ போயிட்ட, என்ன மட்டும் தனியா இங்க இருத்தினாய் முறையோங்கிற. அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு 999 எல்லாம் போயிடுது, நான் ஒருத்தல தனியா என்ன மட்டும் நீங்க விட்டு போயிட்டேன்னு வருத்தப்படுறாரு. ஆனா சுவாமி என்ன சொல்றாரு, இன்னும் சில நாள் அந்த கருமம் உண்டுன்னு சொல்லி, அந்த கருமத்துல ஒண்ணு என்னன்னா, கர்மம்னா செயல்கள், அந்த செயல்கள்ல ஒண்ணு என்னன்னா புத்தரை வாதில் வெல்தல். அதை இவரை வச்சுதான் செய்யணும்னு சுவாமி பண்ணியிருக்கான். அந்த செய்திகளை எல்லாம் இப்ப வாதோர் புராணத்துல இன்னும் ஒரு 90 பாடல்கள்ல அந்த செய்தியை சொல்றார். புத்தரை வாதில் வென்ற சரித்தம் அதுல முதல் பாடல, தாழு நீடு வேணி அண்ணல் தாழ் விடாவோர் மாதவன் ஆளி ஞால வன்மை உண்மை ஆயும் நேய நெஞ்சினான் சோழ நாடு கண்டு தில்லை தொழுது பின்பு பழுதிலாம் ஈழ நாடு தன்னை நாட எண்ணி அங்கு நன்னினான். தாழும் நீடு வேணி அண்ணல், வேணின சடை, தாழும்னா தொங்குகின்ற, நீடன நீண்ட நீண்டு தொங்குகின்ற சடையை உடையவன் சுவாமி. தாழு நீடு வேணி அண்ணல் பெருமான், தாழ் விடாவோர் மாதவன், அவனுடைய திருவடிகளை விடாத ஒரு முனிவர். போன வகுப்புல ஒரு அவசரத்துல தவறுதல ஒண்ணு சொல்லிட்டேன், அது திரும்ப இங்க பதிவு பண்ண விரும்பிடுறேன், மன்னிக்கணும். முனிவர் ஒருவர் இலங்கைக்கு போறார். போன முறை என்ன பண்ண, அவசரத்துல மாணிக்கவாசர் இலங்கை போறாருன்னு சொல்லிட்டேன். ஆமா, அதனால அது பதிவு ஆயிருக்கும். அதனால இப்ப சொன்ன அது தவறு, மன்னிக்கணும். ஒரு முனிவர் அங்க போறார். அது முனிவர்ங்கிறது ஒரு அவசரத்துல மாணிக்கவாசகர் இலங்கைக்கு போறார் அப்படின்னு ஒரு குறிப்பு போன முறை அவசரத்துல சொல்லிட்டேன். ட்ரெயின்ல போகும்போதுதான் யோசிச்சுட்டே போனேன், தவறுதல சொல்லிட்டோமே அப்படின்னு. அதனால முதல்ல அது தவறு, அதை யாரும் அப்படி புரிஞ்சிட வேண்டாம், மன்னிக்கணும். அதனால இப்ப தயவு செய்து அது இப்ப பதிவு பண்ணிடுவோம். அது தவறு, மன்னிக்கணும், தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கறது இப்ப பதிவு பண்ணிடுவோம். திரும்ப இந்த பதிவுல ஒரு முனிவர் யாருன்னு தெரியல, வர வாதவ புராணத்துல ஒரு முனிவர் தான் சொல்றார். அவரு இலங்கைக்கு போனாருங்கிறார் திருவிளையாறு. ஏன்னா வேறு புராணங்கள்ல இது எப்படி வருது, இவர் தான் இப்படி ஒரு செய்தியை கொண்டாரார்.
புத்தரை வாதில் வென்ற செய்தி மற்ற இடங்கள்ல எப்படி இருந்ததுன்னா, பெருமானுடைய திருவருள் எல்லாம், அது பெருமான் திருவருள் தான், இங்கேயும் அப்படிதான். ஆனா அந்த பெருமான் திருவருள் எப்படி நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, புத்த மதத்தை தழுவிய ஒரு சிற்றரசன் இலங்கையில அவனுடைய மகளுக்கு பேச்சு வராம, அங்க யாரோ அவருக்கு சொல்றாங்க, நீங்க தில்லைக்கு போய் வழிபாடு செய்யுங்க பேச்சு வரும்னு சொல்லி. அதனால அவன் மகளை கூட்டிட்டு தில்லைக்கு வாரான். வந்த இடத்துல மாணிக்க வாசகரை சந்திக்கிறாங்க. மாணிக்க வாசகருடைய அருள், அதனால அந்த குழந்தைய பேச வைக்கிறார். பேச வைக்க என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புத்த மதத்தை சார்ந்தவன் மாறுறான், புத்தத்துல இருந்து சைவத்துக்கு மாறுறான் அந்த மன்னன். அந்த காலத்து நிலையெல்லாம் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி, அதனால இப்படித்தான் கதை வருது. இங்கேயும் அதேதான், கொஞ்சம் சிற்சில மாறுபாடுகள் அப்படி வருது. இங்க என்ன சொல்ற, அந்த மன்னன் இங்க வந்தான் அப்படின்னு சொல்ல முன்னாடி கதை எப்படி எடுத்துட்டு போற, இங்க இருந்து ஒரு முனிவர், அவரு ஈழ நாட்டுக்கு போனார், தில்லைக்கு போனார். தில்லையில அவருடைய கோலம் என்ன, அங்க ஈழ நாட்டுல எல்லாம் புத்தமா பரவி இருந்த காலமா இருந்திருக்கு. நம்மால் மட்டும் ஒரு ஆளு நல்ல திருநீர் பூசி ருத்ராட்சம் எல்லாம் போட்டு பரவ, ஆளை பார்த்தாலே வித்தியாசமா தெரியுது, ஏன்னா அங்க உள்ள கோலத்துக்கு. அதனால அவர் வாயை திறந்தாலே பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம்ங்கிறார். இதை மன்னருக்கு செய்தி போய் மன்னர் அவரை கூட்டுற சொல்லி, யார் நீ இங்க என்னமோ பொன்னம்பலம் பொன்னம்பலம்னா என்னன்னு கேக்குறான். அப்பதான் அந்த செய்தி எல்லாம் வர, மன்னனும் மன்னன் கூட இருந்த புத்த குரு, அவங்க ரெண்டு பேரும் உடனே என்ன ஆகுறாங்க, புத்தனை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை, அதனால நீ சொல்ற பொன்னம்பலத்துக்கே நாங்க புத்த மதத்தை ஸ்தாபிப்போம் பார்னு சவால் விடுறாங்க. விட்டுதான் ரெண்டு பேரும் இங்க வராங்க. இங்க வரும் பொழுது இங்க நம்முடைய ஆதிசைவ பெருமக்கள், தில்லையில இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க. என்னடா இந்த மாதிரி புத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தங்க உட்கார்ந்துக்கிட்டு அவன் மதத்தை பேச போறானே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சுவாமி அனைத்து அந்த ஆதிசைவ பெருமக்கள் கனவுலையும் போய், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஊர் எல்லையில இந்த மடத்துல மாணிக்க வாசன் இருக்கிறான், நீ அவனை போய் கூட்டு போங்க, அவன் பாத்துக்கிறான் காரியத்தைன்னு அப்படி வராங்க. புத்த மத குருவுக்கும் இவனுக்கும் இது நடக்கு. அப்ப அது நடக்கும் பொழுதுதான் அந்த குழந்தைய, ஏன்னா அப்ப மன்னரும் அங்க வந்திருக்கிறாரு, மன்னரும் அந்த குழந்தைய பேச வச்சு திருச்சாளல் பாடுறார். அப்படிதான் கதை. அப்ப கதை இதேதான், சிற்சில அந்த இடங்கள் புராணத்துக்கு புராணம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அதுல இப்ப வாதோற்பானம் எப்படி சொல்லுதோ நம்ம அப்படியே எடுத்துட்டு போறோம். தாழ் நீடு வேணி அண்ணல் தாழ் விடாது ஓர் மாதவன் அப்படின்னா, நீண்ட சடையை உடைய பெருமான் சிவபெருமான் அவனுடைய திருவடிகளை விடாத ஒரு தவம் செய்பவன். மாதவன்னா, மாதவம் அப்படின்னா பெரிய தவம் செய்த ஒரு முனிவர், பெருமானுடைய திருவடிகளையே எருக பற்றி நிற்கின்ற முனிவர். அதனால அதுதானே பெரிய தவம். தவம்னாலே அதானே வழிபாடுதான். தவம்னா வழிபாடு. அதுல உயர்ந்த தவம் எதுன்னாரு, சுவாமி திருவடியை தவிர வேற ஒன்றை நினைக்கிறதே இல்லை, வேற ஒன்றை வழிபாடு செய்யறதுன்னு இல்லை, வேற ஒன்றை நினைக்கிறதே இல்லை. திருவேலி மிழலை யோகநாதனை அன்றி மற்றொன்றும் உண்டன உணர்கிறேன் யானேன்னு தான் சேந்தனார் திருவிசைப்பம். அதுக்கு அருணையார் உரை எழுதுறார், மற்ற உண்டென உணர்கிறேன் இல்ல, அந்த உண்டுங்கிறத எடுத்துட்டு மற்றொன்றும் உணர்கிறேன் யானை என்பது பாடம் எழுதிட்டு போயிட்டார். அப்படின்னா சுவாமியை தவிர வேற ஒன்னையுமே நினைக்க, அது ரொம்ப உயர்ந்த தவம். அப்படி தவம் செய்யக்கூடிய ஒரு முனிவர், அதான் சொல்றார், தபோதனர்னு உரையில் எழுதுறார். தாழ் நீடு வேணி அண்ணல் தாழ் விடா ஓர் மாதவன் ஆழி ஞால வன்மை உண்மை ஆயும் நேய நெஞ்சினான். அருமையா சொல்றார். ஆழி ஞாலம், ஆழின கடல், ஞாலம்னா உலகம், கடல் சூழ்ந்த இந்த உலகத்தினுடைய வன்மை உண்மைகளை எல்லாம் ஆயும் நேய நெஞ்சினான்னாரு. அப்படின்னா ஆயும்னா ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவாற்றலும், நேயம் அப்படின்னா அதுல அன்பும். ஏன்னா அவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னா, பாவம் இந்த உலகத்துல இந்த உயிர்கள் ஆன்மாக்கள்லாம் இப்படி சிரமப்படுறாங்களே, ஏன் இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, இந்த உலகம் இன்பம் இன்பம் நினைச்சு போய் மாட்டிக்கிறாங்க, ஆனா அந்த பாழா போன உலகம் இன்பமா இல்லையே, அது ஏன் இவங்களுக்கு தெரியாம, அது இந்த உலகம் மயக்குதா அல்லது இவங்களா போய் மயங்கிக்கிறாங்களா, அங்க என்ன நடக்கு அப்படின்னு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உலகத்தவர் மேல இருக்கிற அன்பு. கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக, திருவள்ளுவர் சாத்தன்.
சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பாங்கன்னாரு, பின்னால் இருக்கிற ஆன்மாக்கள் மேல கருணையோடு இருப்பாங்க. பாவம் இந்த ஆன்மாக்கள், இவங்கெல்லாம் இன்னும் இந்த ஆணவ மலத்தினால இந்த வினையினால சிரமப்பட்டு இருக்கிறாங்களே, எப்போ இதை விட்டு வெளியே வருவாங்களோ பெருமானே, அவங்களெல்லாம் சீக்கிரம் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கள்ளத்தலைவர் துயர் கருதி, கள்ளத்தலைவர்னா உயிர், நம்ம கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் அப்படின்னார். அவங்க அப்படி கருணையா இருப்பாங்கன்னு சொல்ல. சீவன் முத்தர்களுக்கு இலக்கணம் சாத்திரம் சொல்லிச்சு, எப்படி இருப்பாங்கன்னு இங்க இலக்கியம் சொல்லு. ஆளிஞால வன்மை உண்மை ஆயும் நேய நெஞ்சினான். ஆயும்னா ஆராய்ச்சி செய்யும். அதெல்லாம் இவங்க அவருக்கு அந்த முனிவருக்கு சார் இந்த வேண்டாத ஆராய்ச்சி எல்லாம் இப்போ அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம மேல உள்ள கருணை. அதனால அதுதான் நேயம். ஆயும் நேய நெஞ்சினான் சோழ நாடு கண்டு தில்லை தொழுது பின்பு பழுதிலா ஈழ நாடு தன்னை நாட எண்ணி எங்கு நன்னினான். அதெல்லாம் அந்த கவிஞருடைய சந்த நடை மொழிபடுங்க. தாழு நீடு வேலி என்னல் தாழ்விடாவோர் மாதவன் ஆளி ஞால வன்மை உண்மை ஆயும் நேய நெஞ்சினான் சோழ நாடு கண்டு தில்லை தொழுது பின்பு பழுதிலா ஈழ நாடு தன்னை நாட எண்ணி எங்கு நன்னினான். இந்த சந்த நடை அப்படி இதெல்லாம் எது பண்ணாங்கன்னா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு இல்ல, நமக்கு மனப்பாடம் முறைகள் எளிமையா இருக்கும். ஆமா, கவிஞர்கள் செய்து வித்தது அதுதானே, அவங்க திறமையை காட்டுறதுக்கெல்லாம் சொல்லல. அந்த அந்தாதி இலக்கியம் பாடுறாங்க, அந்தாதி இலக்கியம் பாடுறதே ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பதிகம்னா பதிகத்தை முழுமையா மனப்பாடம் பண்ணுவாங்க. அப்ப பதிகத்தை முழுமையா 10 பாட்டு மனப்பாடம் இருக்கும். இருந்தாலும் டவுட் இந்த 5வது பாட்டுக்கு அப்புறம் அந்த 6வது பாட்டு எது அப்படின்னு வரும். அதனால எதுல கொண்டு முடிப்பாங்களோ அதுலயே ஆரம்பிப்பாங்களா, டக்கு 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 டக்கு. வேண்டத்தக்கது அறிவோயை வேண்டும் தருவோயினே வேண்டும் மேன்மார்க் வருவேனே வேண்டிய பணி உண்டா வேண்டிய யாதல் யானுமதி உண்டல் வேண்டும் பரிசு ஒன்று உண்டல் அதுவும் முந்தன் விருப்பம் அன்றே அப்படி முடிச்சோடனே அடுத்த டக்குன்னு வந்துடும். அன்றே எந்த நாவியும் உடலும் ஆவி உடமை எல்லாமும் கொண்டேனே ஆட்கொண்ட போதே உண்டில்லையோ இன்றோடு இதை உரினர் கொண்டோ எந்தோள் முக்கணமானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே வந்தவனே நாயிற்கடையாம் நாயனே எந்த நீ ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அது ஒன்றி ஆயக்கடவை நானோதான் என்னதும் தெரியாரம் காயத்திருவாயினுடைய கலர்க்கி உழைப்பாய் கண்ணுதலேன்னு கண்ணார் முதலவை கடலில் கண்டேன் கண்கள். அது அந்தாதியினால இல்லைன்னா அன்றே என்னன்னு பார்த்து நமக்கு தெரியும், வேண்டத்தக்கதுன்னு தெரியும், எதுக்கு அடுத்தால எது வரும் அது அந்த அடுத்த பட்டு முடிவுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு நிற்கும். நம்ம இப்படி சங்கடப்படப்படாதுன்னு மாணிக்கவாசகர் பண்றாரு, அவரு அந்தாதியில பாடி வச்சுட்டு போறாரு. அடுத்தடுத்து பாட்டு டக்கு டக்குன்னு வந்துடும். அதுதான் புலவர்கள் அந்தாதி பாண்டு. அதான் குலைத்தப்பத்தெல்லாம் எப்படி பண்ணார் பாருங்க, மண்டலித்தல்னு பேரு. கடைசி பாட்டை கொண்டு முடிக்கிறப்ப அந்த முடிக்கிறது முதல் பாட்டோட இணைச்சம். எப்படி கொண்டு முடிக்கிறார், குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே முடிப்பார். அதுதான் முதல் பாட்டு. குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை. அப்படி எல்லாம் அப்படியே இந்த புலவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அந்த சந்தத்தை எல்லாம் அல்லது இந்த மாதிரியான இலக்கிய அமைப்பெல்லாம் கொடுத்தது முழுக்க 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 பின்னால படிக்கின்ற மாணவர்களாக்கிய நம்ம மேல உள்ள கருணையினால். உங்களுக்கு என்ன அவங்க திறமையை காட்டுற கடவுள் மாமுனியர் அவர் என்ன சாகித்ய அகாடமி விருது அவங்க போறாரு எழுதி ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் கொடுத்தது பாருங்க, தாழ நீடு வேணி என்னல் தாழ்விடா ஒரு மாதவன் ஆளிஞால வன்மை உண்மையாயும் நேய நெஞ்சினான் சோழ நாடு கண்டு தில்லை தொழுது பின்பு பழுதிலா ஈழ நாடு தன்னை நாட எண்ணி எங்கு நன்னினான். மனப்பாடமாயிரும் 2 தடவை எப்படி படிச்சோம்னா. அதனால சொல்லி சோழ நாடு கண்டு அப்படின்னா அங்கெல்லாம் சோழ நாட்டுல தலங்கள்லாம் வழிபாடு செய்து தில்லை தொழுது அந்த முனிவர் இங்கெல்லாம் வழிபாடு செய்து தில்லை தொழுது பின்பு பழுதிலா ஈழநாடுங்கிறார். பழுதிலா ஈழநாடு தன்னை நாட எண்ணி அங்கு நன்னினான். அப்படி இங்கெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு ஈழநாட்டுக்கு போய் அங்கேயும் வழிபாடு செய்யணும். அந்த பழுதிலா ஈழநாடுன்னா ஒரே எழுதினவரு ஈழநாட்டுக்காரரு சொன்ன உடுவாரா சும்மா இந்த மாதிரி வார்த்தையில கிடைச்சா இல்லைங்களா? அதுக்கே அந்த மனுஷன் பூந்து எழுதி பயங்கர மகிழ்ந்து எழுதுறாரு. என்ன சொல்றாரு, திருமுறை பாடப்பட்ட தலங்களாகிய திருக்கேதீஸ்வரமும் திருகோணேஸ்வரமும் உள்ள நாடு என்பதாலும் அருணகிரியாருடைய திருப்புகழ் பெற்ற கதிர்காமம் இருப்பதாலும் பழுதிலா நாடு என்றார். முதல்ல இந்த பழுதிலா நாடுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த கோயில்கள்லாம் இல்லைன்னா அது பழுதுடைய நாடு என்பது பெற்றாம். கோயில் இல்லாத ஊர் அப்படின்னு சொல்லி அப்பர் தேவாரத்தை கொண்டு வந்து திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் திருவெண்ணீர் அணியாத திருயில் ஊரும் பருக்கோடி பக்திமையால் பாடா ஊரும் பாங்கினோடு பலதலிகள் எல்லா ஊரும் விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும் வெண்கொடிகள் விதானமும் வெண்கொடியும் எல்லா ஊரும்
அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடேன்னு திருக்கோயில் இல்லைன்னா அந்த ஊரே இல்லைன்னாரா அதை எடுத்து காட்டிங்கன்னு எப்படி எழுதுறாரு பாருங்க. அந்த பழுதிலா ஈழநாடுன்னு ஒரு வார்த்தை கடவுள் மாமனியார் போட்டார். நம்மால் ஒரே உற்சாகமாய் ராத்திரி பூரா உட்காந்து எழுதியிருப்பார் போல தெரியுது. அவர் மகிழ்ந்து எழுதுறாரு அப்படி. அதனால அவர் பழுதிலா ஈழநாடு. எனவே திருக்கதீஸ்வரமும் திருகோணமலையும் இருக்கின்ற இடம் அதலாலும் முருகப்பெருமானுடைய கதிர்காமம் இருத்தலாலும் அப்படின்னு எழுதிட்டு, அதனால திருக்கோயில் இல்லாத ஊரெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு அதை ஒரு காரணமா காட்டி, அந்த பழுதிலா ஈழநாடு தன்னை நாட எண்ணி அங்கு நன்னினான். அப்போ ஒரு முனிவர் யாரோ அவரு இங்க சோழ நாட்டு கோயில்ல வழிபாடு செய்து, தில்லையை வழிபாடு செய்து, பெருமானுடைய திருவடியையே மனதிலே வைத்து வழிபாடு செய்கின்ற உயர்ந்த தவத்தை செய்கின்ற ஒரு முனிவர் என்ன பண்றாரு, இங்க இருந்து ஈழநாட்டுக்கு போறார். அங்க உள்ள கோயிலெல்லாம் வழிபாடு செய்யணும். அதான் பழுதிலா ஈழநாடு போறார். போய் அங்க உள்ள சொல்றார், நன்னு மாதி மாதவன் நலங்கொள் ஈழநாடனாம் அண்ணல் தான் இருந்த ஊர் அடைந்து சேர் இடந்தொரும் எண்ணிலாத காலம் வாழி தில்லை மன்றம் என்று கூர் உன்னிலாவும் அன்பினால் உரைக்குமா தொடங்கினான். நன்னும் ஆதி மாதவன் அப்படி போன நன்னும்னா அங்க சென்ற நன்னும் ஆதி மாதவன் அந்த மாதவத்தை செய்த அந்த முனிவர் நலங்கொள் ஈழநாடாம். நலங்கொள் ஈழநாடுனர் போன பாட்டுல சொல்லும் பொழுதே என்ன சொல்லிட்டாருன்னா பழுதிலானர். அடுத்த வார்த்தை என்ன பண்ணாரு பாருங்க, நலங்கொள் ஈழநாடு. அந்த வார்த்தை எல்லாம் உண்மையிலேயே இன்னைக்கு நம்ம இலங்கை போனாலும் அது புரியுது சார். நலங்கொள் ஈழநாடு. ஏன்னா இன்றைக்கும் சைவ பூமின்னு யாழ்ப்பாணத்தை சைவ பூமின்னு தான் இன்னைக்கும் பேசுறாங்க. யாழ்ப்பாணம் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும். திருநீற்றினுடைய பெருமை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலதான் முதல்ல இருக்கு. ஊர் நடுவுல ஒரு பெரிய ஜங்ஷன், அதுல திருவள்ளுவர் சிலை இருக்கு. அருமையா திருவள்ளுவர் திருநீர் அணிந்து இருக்கிறார். இன்னைக்கும் இருக்கு அந்த சிலை. தமிழ்நாட்டுல எங்க அப்படி பாக்குறது ரொம்ப கடினம், நாங்க பார்க்க முடியாது. யாழ்ப்பாணத்தை அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா சைவ பூமின்னு தான் பேசுறாங்க. திருவாசகத்துக்கு ஒரு அரண்மனை அண்மையிலே கட்டப்பட்டது எங்கன்னா யாழ்ப்பாணத்துல. திருக்குறளுக்கு ஒரு அரண்மனை அண்மையில கட்டப்பட்டது எங்கன்னா யாழ்ப்பாணத்துல. இப்படியெல்லாம் ஈழநாடு இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா அறநெறி பாடசாலை. இப்ப நம்ம கொங்குமண்ட ஆடல் வெள்ளான அறக்கட்டளை இங்க அன்பர்களா சில செய்யறோம். குழந்தைகளுக்கு திருமலை எடுத்துட்டு போற பெரிய பணி அதெல்லாம் செய்யறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி திருப்பூர்ல ஒண்ணு, எங்கனையோ ஒண்ணு பார்த்தா அங்கே வேலூர்ல ஒண்ணு, இவ்வளவுதான் இருக்கு. யாழ்ப்பாணத்துல அனைத்து பள்ளிகளிலும் அது இயங்கி கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இப்ப நீங்க இலங்கை போனா பார்க்கலாம். திருக்கதீஸ்வரம் இதுல கோயில்ல, யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய பொன்னம்பலயேஸ்வரம் கோயில்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில 9 to 12 ஏதோ ஒரு நேரம் குழந்தைகள் எல்லாம் அங்க அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா தேவாரம் திருவாசம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் அருமையா திருநீர் பூசி வந்துருது. திருநீர் பூசி வந்தா பரவாயில்ல, நீ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்லாம் வேட்டி கட்டி இருக்கலாம். அந்த பொண்ணுங்கள்லாம் பாவாடை சட்டை தாவணி போட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம ஊர் குழந்தைங்க மறந்தே போயிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தலையை சீவி பின்னி இருக்கிறாங்க. அதுவே அதெல்லாம் புதுசா சொல்ல வேண்டியது. ஆமா ஆமா, நான் பிற என் போட்டோலாம் இருக்கு காமிக்கிறது. போன ஆண்டு இப்போ 4-5-6 மாசம் முன்னாடி போயிருக்கும் பொழுது கூட ஞாயிற்றுக்கிழமை பொன்னம்பலேஸ்வரம் கோயில்ல இருந்தேன். பாத்தீங்கன்னா கோயில் வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 100 பிள்ளைங்க. யாரு சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமில்ல, அந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள். அறநெறி பாடசாலை ஆசிரியர்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நமசிவாயம் 5 எழுத்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் வழிபாடு ஆரம்பமே புளியொருவன் பொழித்தன்னு தான் ஆரம்பிக்குது. அங்க என்ன பண்றாங்கன்னா தேவாரம் திருவாசம் பாடுகிறாங்க. பெரிய புராணத்தில் உள்ள நாயன்மார்களுடைய கதைகளை சொல்றாங்க. சைவ நன்னெறி தான் வாழ்வியல் நெறி என்பதனை பாடமாக போட்டுகிறார்கள். அந்த குழந்தைகளுடைய மனசுல அது பதியுது. எல்லாம் நல்ல திருநீர் பூசி இருக்கிறாங்க. மத்தியானம் 12 மணிக்கு என்னமோ வீட்டுக்கு போறாங்க. இது எல்லா குழந்தைகளும் வராங்க. பெற்றோர்கள் விருப்பமா குழந்தைகளை கொண்டு அறநெறி பாடசாலையில விட்டுட்டு போறாங்க.
சில பெற்றோர்கள் அங்கேயே வெளியே உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா. இதை விட சும்மா ஏதோ சுய விளம்பரத்துக்காக சொல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சர்வீஸ் தான் அந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 2-3 வருஷமா வாரந்தோறும் வகுப்பு. அதில் நிறைய பேர் ஏதாவது நான் வந்து சொல்லும் பொழுது சொன்னா, ஐயா இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அறநெறி பாடசாலையில கேட்டது, அப்புறம் இந்த புலம்பெயர்ந்து இதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டோம், இப்பதான் கேட்கிறோங்கிறாங்க. திருவள்ளுவர் பையன் பாடம் நடத்தினா அங்க இருந்து 65-70 வயசுல அந்த அம்மா வந்து பாட்டை டபால்னு திரும்ப சொல்லுது. எனக்கு ஒரு 70 வயசு அம்மா அங்க இருந்து பாட்டை திரும்ப சொல்லுது. சொல்லிட்டு என்ன சொல்லுது, இதெல்லாம் 50-55 வருஷத்துக்கு முன்னாடி அறநெறி பாடசாலையில திருவள்ளுவர் பையன் நடத்தினாங்க, அப்ப சின்ன பிள்ளைங்க ரொம்ப புரியாமலே படிச்சோம், இப்பதான் பொருள்லாம் புரியுது, அப்புறம் தொழில் அது இது, நாட்டுல யுத்தம், பல பிரச்சனைகள், வெளியே வந்துட்டோம், எல்லாம் கால வாய்ப்பு சூழ்நிலைகள் மாறி போச்சு, அதனால என்ன ஒரு நெறி இருக்கிறாங்க சார். அண்மையில ஜெர்மனிக்கு போயிருந்த போது, ஜெர்மனியில ஒரு பெரிய கோயில், காமாட்சி அம்மன் கோயில், ஜெர்மனியிலேயே இருக்கலே பெரிய கோயில் அதுதான். ஹாம்பர்க் ஏதோ ஒரு ஊர் பேர் டக்கு நான் மறந்துட்டேன், ஹாம்பர்க் நினைக்கிறேன். அங்க அந்த கோயில்ல நீங்க இப்படி உள்ள அதாவது அதுவும் பெரிய கோயில்லாம் ஒண்ணும் ரொம்ப பெரிய கோயில்லாம் இல்ல, ஜெர்மனி ஊர்ல அது ஒரு பெரிய கோயில், அதாவது அதுதான் ஜெர்மனியில இருக்கிறதுல பெரிய கோயில். அந்த கோயிலை பார்க்கணும், நான் இருக்க இடத்துல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர், என் மகளையும் மருமனையும் நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி, அது ஒரு இடம் தான் நான் கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி போனது, மத்த எல்லாம் அவங்க கூட. அப்ப அங்க போனா நீங்க அந்த கோயில் இப்படி உள்ள இப்படி நுழையிறப்ப நல்ல அருமையான வழிபாடுலாம் முறையா பண்றாங்க. சைடுல இப்படி இந்த ஒரு சுவர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல ஏதோ ஒரு செய்தி போட்டிருக்காங்க, ஒரு போர்டு. சார் நான் உண்மையிலே படிச்சு என்ன சொல்ல அப்படியே அசந்தே போயிட்டேன். சொல்றாங்க, கோயில்களுக்கு முறையாக செய்ய தவறியதனால் நாட்டை இழந்து விட்டோம். எழுதியிருக்கான் சார், இப்படி எழுதியிருக்கான். நீங்க இப்ப கூட இருக்கு, நான் இப்பதான் என்ன போய் பாய்ப்பு வந்து 1 வருஷம் தான் ஆகுது, நீங்க போனா பார்க்கலாம். கோயில்களுக்கு முறையாக செய்வது தவறியதால் நாட்டை இழந்து விட்டோம். ரைட்டா? அதனால குடிபெயர்ந்த இடத்திலாவது வழிபாடு செம்மையுற நடத்துவதற்கு நிதி அளிப்போம். இவ்வளவுதான் செய்தி. சார் அவங்க உணர்வு பாருங்க சார். இன்னைக்கு அந்த யுத்தமும் அல்ல ஏதோ ஒண்ணு, அது அரசியலுக்குள்ள போல யுத்தம் ஏதோ ஒண்ணு, அதனால இன்னைக்கு புலம்பெயர்ந்து ஜெர்மனியிலையும் கனடாலையும் ஆஸ்திரேலியாலையும் அப்படி போய் இருக்கிற அந்த நிலை வந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, வாண்டிய நாட்டுல வைகை தண்ணி உள்ள பாஞ்சு உள்ள வந்த உடனே மன்னன் கேட்கிறான் அமைச்சர்களை பார்த்து, நான் செய்த பூஜையில ஏதாவது தவறா சொல்லுங்க மன்னன் மந்திரியார்களேன்னு கேட்டானே. இன்னைக்கும் அப்படி பேசுறாங்களா அவங்க, அந்த பூசையை நாங்க முறையா செய்யாததுனால அந்த ஊருக்குள்ள இருக்க முடியாம நாம எல்லாம் வெளியே வந்துட்டோம், இனிமேலாவது அதுக்கு செய்வோம்னு போர்டு எழுதி போட்டிருக்கான். என்ன ஒரு உரைப்பு பாருங்க. அதுதான் இவர் சொல்றார், நலங்கொள் ஈழ நாடு. அந்த நாடை வந்து அதனுடைய அதுதான் வந்து கடவுள் மாமுனி ஒரே வார்த்தையில போட்டார், நலங்கொள் ஈழ நாடு. இன்றைக்கும் அப்படி அங்க இருக்குதே சொல்ற. அப்ப நன்னும் ஆதி மாதவன் நலங்கொள் ஈழ நாடனாம் அண்ணல் தான் இருந்த ஊர். அண்ணல்லாம் அந்த இடத்துல அரசனை, அண்ணல்லாம் அந்த இடத்துல வந்து அந்த ஈழ நாட்டுடைய அரசன் இருக்கிற ஊர், அந்த ஊருக்குள்ள போறார் இந்த முனிவர். அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய தலைநகரத்துக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அண்ணல் தான் இருந்த ஊர் அடைந்து சேர் இடந்தொறும் எண்ணிலாத காலம் வாழி தில்லை மன்றம் என்று கூர் உன்னிலாவும் அன்பினால் உரைக்குமா தொடங்கினான். அந்த மன்னன் இருக்கிற ஊருக்குள்ள போய் இடந்தோறும் தான் போன இடங்கள் எல்லாம் இந்த முனிவர் என்ன பண்ணியிருக்கிறார், தில்லை மன்றம் எண்ணிலாத காலம் வாழி, திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், தில்லை பெருமான் எண்ணிலாத காலம் வாழேன்ட்டார். அப்படின்னா எப்போ பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்று பல்லாண்டு கூறுதுமேன்னு அங்க போய் சொல்லியிருக்காரு. அங்க அவ்வளவு வெறும் புத்தர்கள். அதனால அங்க போய் அதுவும் மன்னன் இருக்க ஊருக்குள்ளே போய் இருந்து அண்ணல் தான் இருந்த ஊர் அடைந்து சேர் இடந்தொறும், ஏதோ ஒரு இடத்துல சொல் வாய வச்சுட்டு சும்மரியா வந்தமா சாமி கும்பிட்டு போவியா, அப்படி இல்லாம போற இடமெல்லாம் போய் தில்லை மன்றுள் என்றும் வாழ்க, தில்லை மன்றும் என்றும் தலைக்க அப்படின்னு பேசியிருக்கிறார். எண்ணிலாத காலம் வாழி தில்லை மன்றம் என்று கூர் உன்னிலாவும் அன்பினால். கூர்னா அதிகமாக அர்த்தம். இந்த இடத்துல கூர் அப்படின்னா அதிகம்னு பொருள். அதனால கூர் உன்னிலாவும் அன்பினால். உன்னினா மனசுல நினைச்சு
இப்ப மனசுல இருந்த உயர்ந்த அன்பினாலே அதை சொல்லி திரும்ப திரும்ப கூர் உன்னிலாவும் அன்பினால் உரைக்குமா தொடங்கினான். அங்கங்க போற இடங்கள்ல எல்லாம் இவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா தில்லை என்றும் வாழ்க வாழி தில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இத அங்க ஒருத்தன் கேட்டான் அப்படின்னா யாருன்னா அவன் புத்தமதி. ஏன்னா அங்க அப்ப எல்லாருமே அப்படிதான் இருந்திருக்காங்க. அவன் கேட்டு என்ன பண்ணிவிட்டான், நேர மன்னர்கிட்ட போய் மன்னா பாரு ஒருத்தன் வந்திருக்கான், அவன் என்னமோ நம்ம சமயத்துல பேசுற மாதிரி தெரியல, வேற என்னமோ ஒன்னு பேசுறான் அப்படின்னு போய் மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டான். அவர் சொல்றாரு அடுத்த பாட்டுல, சென்று சேர் இடம்தோறும் சிறந்த செம்பொன் அம்பலம் என்று கூறி வைகு நாளில் ஈழ நாடன் முன்பு போய் நன்றிலாத மூடர்தான் நயந்து இறைஞ்சி மன்ன கேள் ஒன்றியாம் உரைத்தும் என்று உவந்து இவ்வாறு கூறினார். சென்று சேர் இடந்தோறும் சிறந்த செம்பொன் அம்பலம் என்று கூறி, போற இடங்கள் எல்லாம் இந்த முனிவர் சிறந்த அம்பலம், செம்பொன் அம்பலம், பெருமான் இருக்கின்ற இடம் அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே போற இடத்தெல்லாம் இதை சொல்ல, இப்படி சொல்லிக்கொண்டே அந்த ஊர்ல வாழ்ந்த காலத்தில் வைகும் நாளில் ஈழத்துல கொஞ்ச நாள் இருந்த இடத்துல எல்லாம் செஞ்சது ஊர் ஊரா போய் இதை சொன்னது. இப்படி இருந்த நாளில் ஈழ நாடன் முன்பு போய், ஈழ நாட்டு அரசன் அவன் முன்னாடி போய் ஒருத்தன், வேற எவனோ ஒருத்தன், அந்த ஆளை என்ன ஒரு நயம் பாருங்க. கடவுள் மாமுனிவர் போனது புத்தன், அதாவது புத்த சமயத்தை சார்ந்தவன், அவன் போய் சொல்ல போறது இவரை பற்றி இப்ப குறை சொல்ல போறான். அவனை என்ன சொல்லி இருக்கணும், அவன் தீங்கு விளைவிக்க போறான் அப்படின்னு சொல்லி இருக்கணும். கடவுள் வார்த்தை எப்படி போட்டா பாருங்க, நன்றி இல்லாத மூடர். அவன் தீயவன் சொல்லல, நன்றி இல்லாத மூடர்னாரு. இந்த நயமெல்லாம் யாருன்னா சேக்கலா சுவாமிகள் சொல்லி கொடுத்தது. அப்போதைய காலத்துல இவர் வேற ஒரு இதை எல்லாத்துலயும் திருநாவுக்கரசு எழுதி வச்சார். திருநாவுக்கரசு நாயனார் இப்ப அங்க வந்துட்டார், போர்டெல்லாம் பார்த்தார். பார்த்த உடனே அவரும் அப்போதையடிகளை இதுக்கு முன்னாடி சந்திச்சது இல்லை, அதனால அப்போதையடிகளுக்கு இவர் தான் திருநாவுக்கரசன் தெரியாது. ஆனால இவ உடனே அந்த போர்டை பார்த்தோன்னு ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெருந்தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாதே. நீர் வச்ச இந்த தண்ணீர் பந்தலுக்கு உண்மை பேர் எழுதாம வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் என்கொல் கூறும் என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார். என்ன நயம் பாருங்க. நீ வச்ச தண்ணீர் பந்தலுக்கு, அது யாருக்கு, சிவன் அடியார்களுக்காக வச்ச தண்ணீர் பந்தல். ஆரணியும் கங்கையை கொண்டு ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தல், அதுல நும்பெயர் எழுதாதே, ஒன்பெயர் எழுதாம வேறொரு பேர் முன் எழுத வேண்டிய காரணம் என்கொல். இப்படிதான் கேட்டார். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? அது சேக்கலா சுவாமிகள் என்ன சொல்றாரு, கேட்டதுல தப்பு இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு. ஏன்னா நாவுக்கரசர் போய் தப்பா கேட்டாருன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன எழுதினார் பாருங்க, அடுத்த வரியிலேயே கூறும் என வேறொரு பேர் எழுதின காரணம் சொல்லியா அப்படின்னு கேட்டார். யார் சொன்னா? என எதிர்மொழிந்தார் கோதில் மொழி கொற்றவனார்னாரு. கோதி இல் மொழினா குற்றமில்லாத மொழியை பேசுகின்ற அப்பர் சுவாமிகள். கோதில் மொழி கொற்றவனார் இவ்வாறு கேட்டார்னார். கேட்ட உடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த ஆளுக்கு என்ன கோபம் வந்துதான், திருநாவுக்கரசு நாயனார் பேரையா வேற ஒருத்தன்னு சொல்ற, நீ எந்தூரியா உனக்குன்ட்டார். அந்த கோபம் வர்றப்ப கூட நீர் என்ன முட்டாளாயா அப்படின்னு சொல்ல, என்னையா இப்படி அவசொல் பேசுறேன்னு சொல்ல, நன்றில்லாத சொல்ல பேசுறீங்களே அப்படின்னா என்ன நயம் பாருங்க. நின்ற மறையோர் கேளா நிலை அழிந்த சிந்தையராய் நன்று அருளி செய்திலீர். நீங்க பேசுறது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா, எப்படி பணிவ சொல்றாரு பாருங்க. நன்று அருளி செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறோர் பேர் என வெகுண்டார். அன்றைக்கு அவர்களை எல்லாம்
அந்த சமணர்களை வென்று அந்த மன்னனை இது பண்ணி மாற்றி வந்த திருநாவுக்கரசர் பேரா உமக்கு வேறொரு பேர் அப்படின்னு எல்லாம் சொல்றார். அதை அதை எது சொல்ல வந்தோம்னா அந்த இடத்துல நன்று அருளி செய்திலேங்கிறார். இதுல என்ன வேடிக்கைன்னா, இவர் யார்கிட்ட இதை சொல்றாருன்னா அப்பர் சுவாமிகள்கிட்ட சொல்றார். அப்ப அப்பர் சுவாமிகள் தெரியாது, ஆனாலும் அந்த மரியாதை ஏன் அந்த மரியாதை கொடுத்தாருன்னா அப்பர் சுவாமிகளுடைய வேடம் யாருன்னு தெரியல, ஆனா யாரோ ஒரு சிவனடியா, அதனால அடியாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால என்ன பண்ணார், தனக்கு கோபம் வந்தா கூட அந்த வார்த்தையை என்னடியா ரொம்ப நிதானமா என்ன வார்த்தையை போட்டார்னா, நீர் தவறு சொல்லுகிறீர்னு சொல்லல, நன்று அருளி செய்திலே. அந்த நயம்தான் இங்க இவ்வளவுக்கு ஒரு யார சொல்றாருன்னா ஒரு சைவன் கூட இல்ல, ஒரு புத்தன்னா என்ன அர்த்தம், சுவாமியவே நம்பாதவன். அதனால அவனை ஒரே வார்த்தையில தீய மூடன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லல. கடவுள் மாமுனிவருடைய நயம் பாருங்க, வார்த்தை எப்படி போட்டார்னா நன்றிலாத மூடர் எல்லாம் சேக்கிழாருடைய வழியில வர்றதுனால இவங்கெல்லாம் அந்த அமங்கலமான ஒரு சொல்லுக்கே இடம் கொடுக்காம ரொம்ப நாகரீகமாவே சொல்லு. அங்க அப்பர் சுவாமிகளை அவர் கேட்கும் பொழுது நன்று அருளி செய்திலீர் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க என்ன வார்த்தை போட்டார்னா, நன்றில்லாத மூடர் தாம் நயந்து இறைஞ்சி மன்ன கேள். இறைஞ்சினா போய் மன்னனை வழிபாடு செய்து ஒரு வணக்கம் போட்டு மன்னா கேள், நான் உன சொல்ல வந்தேன், ஒன்றியா உரைத்தும் என்று, அது ஒரு நயம் அண்ணா அப்படின்னு போய் சொல்லி தண்டமணி தேசியத்தில் எழுதுவார். ஒன்றியாம் உரைத்தும் அப்படின்னா என்ன அர்த்தமா, நீங்க யாராவது ஏதாவது ஒரு வாழ்க்கை முக்கியமா அவர் போயிட்டு இருக்க நேரத்துல அவசரமா ஒரு விஷயத்த பேசணும்னு வச்சுக்கோங்க, பேசுறது 4 விஷயமா கூட இருக்கும். சார் ஒரு 5 விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் இப்போ அப்படின்னம்னா இப்ப என்ன சொல்லுவாங்க, சாயங்காலம் வாங்க சார் இப்ப அவசரமா போயிட்டு இருக்க நேரத்துல அப்படி ஐயா வைக்கல ஒரே ஒரு மேட்ரு அப்படின்னு உடனே சரி என்னன்னு சொல்லுங்க அப்படி ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு 5 சொல்லிடுவேன். இதை எங்க சொல்றாருன்னா, உங்கையின் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கம் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கள். இந்த பிள்ளைங்க எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் எவ்வளவு விவரமா இருப்பாங்க. யாருக்கு போய் சாமிகிட்ட போய் சாமி ஒரே ஒரு மேட்ரு பிளீஸ் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் வரிசையா சொல்லுது, எங்கொங்கை நண்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கு எங்கோன் அழுதல் எங்களில் என் ஞாயிறு எமக்கு எவ்வளோ. இது ஒரு மேட்டரா சார்? அத தண்டபாணி தேசிகரே அதை பிடிச்சு எழுதுறாரு. அந்த குழந்தைகளுடைய திறமைய தண்டபாணி தேசிகர் சொல்றார், சொல்ல வேண்டிய நயம் சொல்லுகின்ற முறையில் ஒன்று என துவங்கி பெருமானுடைய திருச்செவிகளில் பல விண்ணப்பங்களை செய்த பான்பாம் அப்படின்னு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே எங்கேயா அவசரமா போயிட்டீங்க, ஐயா சம்பந்தையா ஒரே ஒரு மேட்டர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பஸ் ஏற அவசரம், சரி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. சார் ஒரு 7 விஷயம் கூட பேசணும்னா சாயங்காலம் வீட்டுக்கு வாங்க சார் நானே பஸ் ஏற அவசரம் அப்படின்ட்டு போயிருவீங்க. இது ஒரு நயம். மன்னன் முன்னாடி போய் மன்னா ஒரு பெரிய மேட்டர் ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசணும்னா மன்னர் டைம் கிடைக்கும். அதனால என்ன பண்ணா பாருங்க, மன்ன கேள் ஒன்றியாம் உரைத்தும் என்று உவந்து எவ்வாறு கூறினார். அதுக்கப்புறம் நிறைய பேச போறார் அந்த ஆளும். ஆனா மன்னர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அமைப்பாளர் போன் பண்ணா அமைப்பாளர் அவசரம் ஒரே ஒரு மேட்ரு அப்படின்ட்டு போன் பண்றது பண்ணிட்டு 7 விஷயத்தையும் சொல்லிட வேண்டியது அந்த டெக்னிக்கை எங்க சொல்றாரு பாருங்க. இது எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது இல்லைங்களா. உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கமே மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். அதுக்கப்புறம் வரிசை அதே மாதிரி இங்க இவன் என்ன பண்ணா பாருங்க, நன்றிலா மூடர்தாம் நயந்து இறைஞ்சி மன்ன கேள் ஒன்றியாம் உரைத்தும் என்று உவந்து இவ்வாறு கூறினார். ரொம்ப மகிழ்ந்து மன்னத்தை சொல்றான். ஏன் மகிழ்ந்து சொல்றான் அப்படின்னா, மன்னரை மாதிரி ஒரு பெரிய ஆள்கிட்ட இப்படி போய் போட்டு விடுறதுல சில பேருக்கு மகிழ்ச்சி. அதுதான் நடந்தது. இப்ப அவன் திருநீர் பூசினா என்ன இதுனா என்ன சார்,
அவனை போய் இப்ப இவருங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு, இதுல ரொம்ப மகிழ்ச்சியா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு இல்ல, என்னன்னா போட்டோ எடுத்துட்டு போஸ் கொடுத்துரு. அதனால அவரு அது சொல்லும் பொழுது எப்படி சொன்னார் பாருங்க, உவந்து கூறினார். அப்படின்னா மன்னா மன்னா மேட்ரு யாருக்கும் தெரியல, நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்றேன் கேட்டு அப்படின்னா மன்னன் ஓ இந்த செய்தியை கொண்டாந்த இவருக்கு பொண்ணும் பரிசா கொடுத்து விடு. நம்ம நாட்டுக்குள்ள புத்த மதத்தை தவிர இன்னொருத்தர் பேசுறாங்கிறத ஒற்றை கூட சொல்ல வரவில்லை, நீ சொல்லி இருக்கிறாய், வெரி குட் அப்படின்னு ஏதாவது கொடுப்பான்ட்டு உவந்து கூறினார். இவ்வாறு கூறினார். எவ்வாறு கூறினார்? அடுத்த பாட்டுல சொல்றார். ஒர்க்கமில் கருத்தனாம் ஒரு தனி நகர்குளான் நற்கலங்கள் அக்குமாலை நாளும் முன்பது ஐயமே நிற்கினும் இருக்கினும் நிலாவு செம்பன் மன்றெனும் சொற்கிழந்து உரைக்கும் என்று சொல்லி முன் வணங்கினார். ஒர்க்கமில் திருத்தனாம், இந்த விஷயத்துல அப்படி இருக்கு, அது ஒரு பாடபேதம். ஒர்க்கமில் கருத்தனாம்னு ரெண்டும் வைத்துக் கொள்ளலாம்னு தான் தோணுது. திருத்தனாம்னு சொல்லலாம், கருத்தனாம்னு சொல்லலாம். ஒர்க்கம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருள் வறுமை அல்லது தளர்ச்சின்னு பொருள். ஒர்க்கம் அப்படின்னா தமிழ்ல வறுமை அல்லது தளர்ச்சின்னு பொருள். ஒர்க்கம் இல் அப்படின்னாரு, அப்படின்னா வறுமை இல்லாத. என்ன வறுமையா? அறியாமை என்கின்ற வறுமை இல்லாதங்கிறார். முனிவரை எவ்வளவு உயர்த்தி பேசுறாரு பாருங்க. அவருக்கு அறியாமை இல்லைன்னு அர்த்தம். அறியாமை இல்லைன்னா அதனுடைய நுண்பொருள் என்னன்னா ஆணவம் இல்லைன்னு அர்த்தம். அறியாமை ஆணவம். நீயான சுகதுக்கம் குறியாவினை என்று கொள். உண்மை விளக்கம் பாடம் நமக்கு இப்படித்தானே சொல்லுச்சு. அதனால ஒரு ஆணவ மலத்தை அறியாமைன்னு ஒரு வார்த்தையில போட்டார். அதனால அறியாமை என்கின்ற வறுமை இல்லாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணவ மலம் இல்லாத பெரியவர்னு அர்த்தம். அதனால அப்படி ஒரு பொருள். அதனால ஒர்க்கம் இல். இன்னொரு பொருள் என்ன சொல்றாரு, அவர் இத வேற்பிள்ளை எழுதல. வேற்பிள்ளை எப்படி எழுதுறாரு? ஒர்க்கமில் அப்படின்னா நல் ஒழுக்கத்தால் சிறந்த எழுதிவிட்டார். அதனால நல் ஒழுக்கத்தால் சிறந்த கருத்தனாம்னு போட்டாரு. அங்க திருத்தம் வார்த்தை வராது. அதனால என்ன பண்ணிட்டாரு? ஒழுக்கத்தால் உயர்ந்த கருத்தை உடையவன். அதனால நல்வொர்க்கத்தால் சிறந்த முனிவர். அதனால அவர் பாடபேதம்னு கருத்தம்னு பொருள் எழுதுறாரு. ஆனா வேற உரையாசிரியர்கள் திருத்தன்னு பொருள் எழுதுறாங்க. அப்படின்னா ஒர்க்கம் இல் திருத்தன்னு பிரித்து எப்படினாலும் பொருள் ஒண்ணுதான். ஒழுக்கத்தால் சிறந்த அல்லது ஆணவ மலம் இல்லாத, தவத்தால் உயர்ந்த, அப்படி பொருள். ஒர்க்கமில் கருத்தனாம் அல்லது திருத்தனாம் ஒருத்தன் இந்நகர்குளான். நீங்க இதுல ரொம்ப பாராட்ட வேண்டியது என்னன்னா, அந்த போய் சொன்னவனும் பாருங்க இவரை பற்றி குறைவா பேசல. மன்னத்தை போய் சொல்றோம், உண்மையை சொல்லணும். அதனால என்ன பண்ண, சுவாமி டேஞ்சர், ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லல. ஒழுக்கத்தால் சிறந்த ஒருத்தன் அப்படிதான் பேசுறான். போய் சொன்னவனுமே எப்படி சொன்னா பாருங்க, ஒர்க்கமில் திருத்தனாம் அல்லது ஒர்க்கமில் கருத்தனாம் அப்படின்னா நல் ஒழுக்கங்களிலே உயர்ந்த ஒருவன் அப்படிதான் சொல்றாரு. சொல்லி ஒருத்தன் இந்நகர்குளான், இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சிருக்காமன்னா, நற்கலங்கள் அக்குமாலை, அருமையான ஒரு வார்த்தை போடார். அக்குமாலைன்னு உத்ராட்சம். அவன் அணிந்திருப்பது உத்ராட்சம்னு மட்டும் சொல்லாம கடவுள் மாமுனிவர் எப்படி சொல்ல, அவன் எப்படி சொன்னதா சொல்றாரு, அவன் அணிந்திருக்கின்ற அருமையான ஆபரணங்கள் எது என்றால் உத்ராட்சம். நற்கலன்கள். கலன்னா அணிகலன். அந்த அணிகலனை ஏன்னா அவன் உத்ராட்சத்தை மதிக்கிற ஆளே கிடையாது. புத்தருக்கு ஏது உத்ராட்சம் கிடையாது. ஆனா அவன் எப்படி மதிக்கிறான் பாருங்க. அதனால அவன் என்ன பண்ணிருக்கலாம், சாமி அந்த உத்தராட்சம் எல்லாம் போட்டு ஒரு ஏமாத்துக்காரன் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொல்லல. அந்த நம்ம கூட உத்தராட்சத்தை ஒரு நற்கலன் ஒரு வார்த்தையில சொல்றமான்னு தெரியல, அவன் சொல்றான், புத்தவாதி சொல்றான். நற்கலன்கள் அக்குமாலை நாளும் உண்பது ஐயமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சாப்பிடுறது டெய்லி பிச்சை எடுத்தான் சாப்பிட்டு இருக்காங்கிறான். அவ்வளவு ஐயம்னா பிச்சைன்னு அர்த்தம். அதனால அவன் என்ன செய்யறான், ஒண்ணு அவனுடைய தோற்றத்தை சொல்றான். ஒருத்தன் சொல்லிட்டான், ஏன்னா நிறைய கூட்டமா வந்திருக்காங்களா, மன்னருக்கு செய்தியெல்லாம் கரெக்டா சொல்லணும். ஒரு மன்னர்கிட்ட போய் சொன்னா எப்படி சொல்லணும், அது புராணம் சொல்லுது. ஒரு மன்னர்கிட்ட போய் பேசினா எப்படி பேசணும்னா, முன்ன பின்ன சம்பந்தம் இல்லாம எப்படி தலையை சொரிஞ்சிட்டு பேசக்கூடாது, தூக்கி வெளியே போட்டுருவான். அதனால மன்னர்கிட்ட போய் பேசணும்னா ஒருத்தன் வந்திருக்கிறான் முதல்ல சொல்லணும். அவனை சொல்லும் பொழுது நல் ஒழுக்கங்களில் சிறந்தவனாகிய ஒருத்தன்.
எங்க இருக்கிறான் அதை சொல்லணும். நான் முன்னாடி ஒரு நாள் அங்க இது பக்கத்துல அவினாசி பக்கத்துல ஒரு நாள் பார்த்தேன், அப்படி பேசக்கூடாது. இந்நகருக்குள்ளான், இங்க இருக்கான், ஆள் எங்க இருக்கான் சொல்லிட்டான். சரி, அவன் தோற்றம் எப்படி இருக்கும்னா, நற்கலன்கள் அக்குமாலை, அவன் அணிந்திருக்கின்ற நல்ல அணிகலன்கள் என்ன என்று சொன்னால் உத்ராட்ச மலை அணிந்திருக்கிறான். சரி, அவன் எங்க சாப்பிடுறான் என்ன அதை சொல்ல, அவனுடைய குணத்தை சொல்றாரு. நாளும் உண்பது ஐயமேங்கிறான். ஐயமே என்ன, பிச்சை எடுத்தான் சாப்பிடறான், அவனுக்கு ஒரு வீடு, அந்த ஆள் ஒன்னும் சாப்பிட மாதிரி தெரியல. அவ எங்கேயும் ஹோட்டல்லையும் சாப்பிடல, தனியா ஒன்னும் சமைச்சு சாப்பிடுற மாதிரியும் தெரியல. எங்க சாப்பிடாரு, அங்கங்கன்னா ஏதோ கிடைச்சத சாப்பிட்டு. நாளும் உண்பது ஐயமே, ஐயம்னா பிச்சை, ஐயமே. சரி, அவனுடைய பண்பு எப்படி இருக்கு, அதை அவனை பத்தி சொல்லணுமே. என்னமா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு உயர்வா சொல்றான் பாருங்க அந்த புத்தன். நிற்கினும் இருக்கினும் நிலாவு செம்பொன் மன்று எனும் சொற்கிழந்து உரைக்கும் என்று. அவன் இருக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் உயர்ந்த செம்பொன்னாகிய திருச்சிற்றம்பலம் அதையே தான் வாய் சொல்லிட்டே இருக்கு. அவனை எவ்வளவு இதா சொல்றான் பாருங்க. நமக்கு எதிராய் இருக்கின்ற அல்லது நமக்கு உடன்பாடு இல்லாத அந்த வார்த்தை பேசுறான், அதெல்லாம் சொல்லல, ஒண்ணுமே சொல்ல. அந்த வார்த்தையை சொல்லணும், அதுவும் உயர்த்தி தான் சொல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க, நிலாவு செம்பொன் மன்று எனும். செம்பொன் மன்றுனா தில்லையினுடைய அந்த கனக சபைய, செம்பொன்னா கனக சபை, பொன்னம்பல என்பனும் கனக சபை என்பதெல்லாம் ஒரு பொருள் சொற்கள். அதனால அந்த இடத்தை சொல்றாருன்னு அதை எவ்வளவு கவனமா வார்த்தை போட்டார் பாருங்க. அந்த ஆளு நிற்கினும் இருக்கினும் நிலாவு செம்பொன் மன்று எனும் சொற்கிழந்து உரைக்கும் எனும். அவன் வாய் துறக்கும் பொழுதுதான் இதைத்தான் சொல்றான் மன்னா, உரைக்கும் என்று சொல்லி முன் வணங்கினான். அதுதான் முனிவர்களுடைய அல்லது அடியார்களுடைய இலக்கணமும் கூட. நின்றும் நினைந்தும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் தொழும்பனேன். 9ஆம் திருமுறை அருமையா சொல்லு. வேணாட்டடிகள் திருவிசைப்பார். நம்ம இந்த 9ஆம் திருமுறையில நம்ம என்னன்னா, 9ஆம் திருமுறைன்னு பஞ்சபுராணத்துல வரும் பொழுதே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே போட்டு நெக்ஸ்ட் திருப்பல்லாண்டுன்னு போயிடுறோம். 9ஆம் திருமுறையில அருமையான இடங்கள் நிறைய இருக்கு, ரொம்ப உருக்கமான பகுதிகள். 9 ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தில்லை அம்பலத்து எங்கள் தேவ தேவே பெருமையா சொல்றாரு. புருடோத்தமன் திருவிசைப்பார் அதுல சொல்றாரு, தில்லை அம்பலத்து எங்கள் தேவ தேவே சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, பெருமானே அல்லினில் நீ போய் அருநடமாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானேங்கிறார். பெருமானே நீ போய் இப்படி கால் நோவ பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடமாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானேங்கிறார். உன்னுடைய கால் நோவுமாறு நீ அந்த நடனத்தை ஆடலைன்னா எந்த உயிருக்கெல்லாம் யாரு காவல்னு அப்படி உருகிறார். பிறப்பால் வைணவராகிய புருடோத்தம நம்பி சைவனா மாறி பாடுறப்படு. இல்லை அம்பலத்தெங்கள் தேவதேவே தெரிய அந்தனர் சிந்தை செய்யும் எல்லையதாகி எழில்கொள் சோதி என் உயிர் காவல் உண்டிருந்த எந்தாய் பல்லையார் பசுந்தலையோடு இடறி பாத மெல் மலரடி நோவ நீ போய் அல்லினில் அருநடமாடில் எங்கள் ஆறுயிர் காவல் இங்கு அரிதுதானேங்கிற. அதே மாதிரி வேணாட்டடிகள் திருவிசைப்பா. இப்ப நான் சொல்றது, நின்றும் நினைந்தும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் தொழும்பனேன். எல்லா நேரத்திலும் வழிபாடுங்கிறார். நின்றும் நினைந்தும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் தொழும்பனேன். ஒன்றி ஒரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய். என்ன வார்த்தை கொடுக்கிறது, ஒரு செகண்ட் ஒருவேளை உன்னை நான் மறக்க நினைச்சா கூட இருக்க விட மாட்டேங்கிறேன். நீ தில்லை பெருமான் தேவருடைய ஆதங்கத்தை பாருங்க. உன்னை மறந்து ஒரு நிமிஷம் இருக்கனாலும் இருக்க விட மாட்டேங்கிற நீ. சரி, அப்படி இருக்க அப்ப என்ன பண்ண, வரணும்ல, வரவும் மாட்டேங்கிற. என்ன ஒன்றி ஒரு கால் நினையாது இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதர் வித்து. கன்றை பிரிந்த ஆண் பசுவை போல என்னை கதற வைக்கிறேங்கிறார். அது கூட பாருங்க, நான் கதறுகிறேன் என்று சொன்னா மலம் ஆயிரும். என்னை கதறுமாறு நீ செய்யற கதறு வித்தின்னு போட்ட தொழில் அவன் மேல கொண்டு போட்ட. கன்றுபிரி கற்றா போல் கதறு வித்தி வரவு நெல்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பான. தில்லையில வேணாட்டடியை திருவிசைப்பார். நின்று நினைந்து இருந்தும் கிடந்தும் எழும் தொழும்பனேன். ஒன்றி ஒரு கால் மேயாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய்
கண்டுவிரி கற்றா போல் கதறுவித்தி வரவு நெல்லாய் நன்றிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பான். அந்த வழிபாடு என்கிறது அப்படி இருக்கணுமா, நின்றும் நினைந்தும் இருந்தும் கிடந்தும் எழும் தொழும். அதுதான் இந்த ஆள் செய்கிறார். அதை சொல்றார். நிற்கினும் இருக்கினும் நிலாவு செம்பொன் மந்தனம் சொற்கிழந்து. இந்த ஆள் சொல்ற பேச்செல்லாம் அதுவாத்தான் சார் இருக்குனாரு. ஏன்னாரு, வலிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம். சுந்தரர் இல்லையா? அழுக்கு மெய்குடும் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பால ஒன்றானால் பிழுக்கை வாரியும் வாழ்வுள்வர் அடிகள் பிழைப்பனாயினும் திருவடி பிழை. வலிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் என்னும் ஒரு உரைவானே. அப்படிதானே கண்ணு போனதுக்கு அப்புறம் பாடுற இடங்கள்லாம் பிழுக்கை வாரியும் பால்கள். அருணையர் உரை எழுத்தார். அது பால் கறக்கும் பொழுது பாலுக்குள்ள அது ஒரு புழுக்க அது போட்டுடுதுன்னா எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு பாலை கறந்து வந்துடுவாங்களாம். அதுக்காக ஒன்னும் பாலை கூட்டிடலாம் மாட்டாங்களாம். அது ஒரு புழுக்கன்னு என்ன தூக்கி போட்டுட்டு பாலை எடுத்துக்கிடுவாங்கல்ல. அது மாதிரி நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சா தப்பை தூக்கி போட்டு நீ என்ன எடுத்துக்க கூடாதா பாக்குறாரு. என்ன ஓமையை கண்டாரு. ஒரு சின்ன தப்பு தான் பண்ணிட்டேன், என்ன பண்ண, தப்பை தூக்கி தூர போட்டு என்ன எடுத்துக்கிட வேண்டியதானே. புழுக்கைய தூக்கி போட்டுட்டு பாலை குடிக்கலையா? அது மாதிரி தானே. எப்படி பிழுக்கை வாரியும் பால் ஒழ்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையே. வலிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர். அந்த நெறி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய். நெறி பித்தொடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன. புத்தரும் சமணரும் புறனுரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையார். நெறி சார், பித்துங்கிறது பைத்தியம். பைத்தியம் பிடிச்சு உளர்னா கூட உன் திருவடியை தவிர வேற ஒண்ணு இந்த நாக்கு உளராதுன்னு சொன்னா எந்த ஒரு உரைப்பு இருக்கணும் பாருங்க, இல்லைங்களா? அதான் சொல்றேன். எல்லாருமே அப்படித்தானே. அருந்துணையை அடியார் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை. அப்புறம் சாமி அருமையா சொல்றார். அகல் ஞாலத்து வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பெருந்துணையை பெரும்பெற்ற புலியூரா மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவான் அரியானை அந்தனர்தம் சிந்தையானை. அந்த பதிவு வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி அப்படிங்கிறார். அப்படி எல்லாத்துக்கும் இருந்தாலும் செய்யறது உன்னே என்னன்னாரு, பேசாத நாளெல்லாம். அப்படின்னா பேசுற நாள்லாம் எதை பேசுறாரு? சுவாமி தான், வேற இருந்து இது அவ்வளோதையும் வாங்கி மாணிக்கவாசகர் ஒரே வார்த்தையில போட்டு போனார். பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமான் என்றென்றே பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி. அருமையா சொல்லி பேசில் தாம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, மோனந்த முனிவர்கள் பேசுறது இல்லை. அதனால பேசணும்னு ஒண்ணு வந்தா எதை பேசினாரு? பெருமானும் பேசணும். அதனால அந்த முனிவர் பேசணும்னு வாய திறந்தார். நிற்கினும் இருக்கினும் நிலாவு செம்பொன் மந்தேனும் சொற்கிழந்து. அவர் வாயில வர்ற சொல்லெல்லாம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் அதுதான் வருது. சொற்கிழந்து உரைக்கும் என்று சொல்லி முன் வணங்கினார். அப்படி சொல்லி மன்னனை பார்த்து வணங்கினார். தான் சொல்ல வந்த செய்தி அந்த சொல்லிட்டான். மன்னன் உடனே இன்று இங்கு இவனை கொணர்வீர் ஆளை கூப்பிட்டு வந்துட்டான் உடனே. ஏன்னா நாடு வேறு சமயத்தை சார்ந்து பேசுற நாடு. அதனால என்ன பண்ணிட்டார், உடனே ஆளை தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா அவனும் ரொம்ப மரியாதையா தான் செய்யறான். வர சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. ஆனா முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவரை பாருங்க, இன்று இங்கு இவனை கொணர்வீர் பண்மையில பேசுறார். அவனை கொணர்வாய் சொல்லல, கொணர்வீர் அப்படின்னு என்ன அர்த்தம், அவரை அழைத்து வாருங்கள் அப்படிதான் சொல்றார். இங்கு இன்று இங்கு இவனை கொணர்வீர் என்று இசைந்தான் நிருபன் நான்கு அவரும் சென்று அன்புடையாய் வருக
உனை அழைத்தான் திரள் மன்னவன் என்ன நன்றென்பதுவும் தீதும் இன்றி நாளும் பலி பெற்று உண்பது ஒளிந்து ஒன்றும் கருதார் உடன் கருமம் உளதோ வேந்தற்கு என உரைத்தான். அருமையான இடம். இன்று இங்கு இவனை கொணர்வீர் அவன் சொல்லிட்டான். இவன் இப்படி சொன்ன உடனே மன்னர் சொல்றார், சரி அவரை அங்க அழைச்சிட்டு வாங்க, என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கு இவனை கொணர்வீர் என்று இசைந்தான். நிருபன் மன்னன் அர்த்தம், அரசன். நிருபன் ஆங்கு அவரும் சென்று சொன்ன உடனே அந்த ஆள ரொம்ப மகிழ்ச்சியாமன்னா நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே ஆங்கு அவரும் சென்று அன்புடையாய் வருக பாருங்க. அவர்கிட்ட போய் என்ன சொல்றான் இந்த ஆளு, அன்புடையாய் அவர் சொல்றது அப்படின்னா அந்த முனிவருடைய கோலத்தை பார்த்த உடனே நீங்கள் அன்பால் சிறந்தவர்கள் மன்னன் நினைக்கிறார் பாருங்க. அவர்கிட்ட சொல்ல மேல ஊடுதான் வாயா அப்படின்னு பேசல, போய் எப்படி சொல்றாரு பாருங்க, அன்புடையாய் வருக அப்படின்ட்டு. பூனை அழைத்தான் திரள் மன்னவன் என்ன முதல்ல வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மன்னர் அழைக்கிறார். மன்னவன் என்ன அந்த பதில் பாருங்க, நன்றி என்பதுவும் தீதும் இன்றி. அப்ப தீது என்பதுவும் சேர்த்துக்கணும், நன்றென்பதுவும் தீதென்பதுவும் இன்றி. எப்பா எனக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது, நானே ஒரு துறவி. நன்றென்பதுவும் தீதென்பதுவும் இன்றி நாளும் பலி பெற்று பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நாளும் பலி பெற்று உண்பது ஒளிந்து ஒன்றும் கருதா. இதை தவிர எனக்கு எதுவுமே கிடையாது, எந்த கருத்தும் இல்லைன்னு என்ன அர்த்தம், வேற எண்ணம் எதுவும் இல்லை. அன்றன்றைக்கு பிச்சை எடுத்து உணவு ஓடிட்டு இருக்கு, சாமி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இறைவனை ஒப்பு பெற்ற ஆன்மான்னு அர்த்தம். எனக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லைன்னா என்ன அர்த்தம், இறைவனை ஒப்பு பெற்ற ஆன்மா. அதனால என்ன சொல்றார், நன்றென்பதுவும் தீதும் என்று நாளும் பலி பெற்று உண்பது ஒளிந்து. உண்பது ஒளிந்து ஒன்றும் கருதான்னா அப்படி சாப்பிடுறது தவிர வேற ஒன்னையும் நான் நினைச்சு பார்த்தது இல்லப்பா. நான் என்ன பண்ணேன், அப்படி இந்த இலங்கையில ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கி இங்க செட்டில் ஆயிடலாம்னு அப்படி வந்த ஆளா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு எந்த இதுவும் இல்லை. அதனால அப்படி ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கருதார் உடன் கருமம் உளதோ வேந்த. இப்படிப்பட்ட ஆள் கூட உங்க மன்னருக்கு என்னப்பா உறவு, என்ன கூப்பிட்டான்னு வேப்பிள்ளை எழுதுற, எல்லாம் துறந்த முனிவருடன் லௌகீக சம்பந்தம் உடைய அரசனுக்கு உறவு உளதோ என்று கேட்டாராம். வந்து இந்த ஆளு இவர் பிள்ளை ஒண்ணும் சொல்ல, இவர் உண்பது ஒளிந்து ஒன்றும் கருதா அவ்வளவுதான் சொல்றார். அதுக்கு அந்த ஆள் உடனே இந்த ஆள் சடப்பின்னா அவன் பூவிச்சிருவான் நம்ம வேப்பிள்ளை. அதனால எப்படி எழுதினார்னா, எல்லாம் துறந்த முனிவருடன் லௌகீக சம்பந்தம் கொள்ள மன்னரும் உடன் கருதினரோ என்று இவன் கேட்டாராம். இந்த ஆள், ஐயா நானுமே ஒண்ணு இல்லாத ஆளு, உங்க மன்னனுக்கு ஏன் கூட என்னையா இப்ப சம்பாஷணை பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சென்று பார்ப்பதற்கு விருப்பம் இல்லை. அதனால என்ன பண்ண, துறவிக்கு வேந்தன் துரும்பாகலின் எழுத, துறவிக்கு வேந்தன் துரும்பு ஆகலின் வேப்பிள்ளை வார்த்தை எழுதுற. அதனால அங்க வரணும்னு நினைக்க, அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தையை போட்டார். கருதாவுடன் கருமம் உளதோ வேந்தற்கு, ஏன் கூட அவனுக்கு என்னையா கர்மம் அப்படின்னு, என்ன காரியம் என்ன வச்சு அவனுக்கு ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், வர்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னெல்லாம் எதுக்கு கூப்பிடுறாரு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இல்லைன்னா மன்னர் கூப்பிட்டாரா உடனே வாரேன் அப்படின்லாம் போயிருக்கணும் இல்ல. அதுக்கு வேற்பிள்ளை இன்னொரு நயம் எழுதுறாரு, அதான் ரொம்ப சிறப்பு, பயங்கர சிறப்பு. மன்னர் கூப்பிட்டு இருந்தா சரி போய் என்னன்னு கேட்டிருக்கலாம், இவரு எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லைங்கிறார். கொஞ்சம் முன்னாடிதான் ஒரு வார்த்தை சொன்னாரு, நன்றென்பதும் தீதும் இன்றினர். உங்களுக்கு நன்மையும் தீமையும் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னா மன்னரை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்க கூடாது, போயிருக்கணும். இப்பதானே சொல்லிச்சு, நன்றென்பதும் தீது என்பதும் இன்றி நச்சு. அப்ப நன்மை தீமை எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு அவரே தான் சொல்ற, நன்றென்பதும் தீது என்பதும் இன்றி நாளும் பலி பெற்று சாப்பிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்றார். நீங்களே சொல்றீங்க உங்களுக்கு நன்மை தீமை கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னா மன்னர் கூப்பிட்டாருன்னா சரி மன்னா என்ன கூப்பிட்டீங்களாமே என்ன, அவர் ஏதோ கேட்டா பதில் சொல்லிட்டு சரி வரப்போறோம், இவ்வளவுதானே.
இதை ஏன் நீங்க போறதுக்கு மன்னற்ற போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஏன் சொல்லணும் இல்லையா? வேப்பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை அது. அவர் வேப்பிள்ளை உரையிலேயே ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டியிருக்கேன்னா சில இடங்கள்ல நுட்பமா எழுதுறாரு. அது ஒரு வார்த்தை எழுதுறாரு, அரசன் பரசமை ஆகலான் அவனை சென்று பார்ப்பதற்கு விருப்பமற்ற தபோதனர் எழுதினார். அரசன் பரசமை ஆகலான்கிறார். ஏன்னா அவன் ஒரு நாட்டினுடைய தலைவன், அதனால எல்லா சமயங்களையும் அரவணைச்சுதான் போகணும். அதனால அவன் என்ன சொன்னாரு, பரசமையினர். அப்படி பரசமையா இருக்கவன்ட்ட போய் நாம சைவத்தை விட்டு கொடுத்துடப்படாதுன்னு அவரோட போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் எல்லா சமயத்தையும் சேர்ந்தவன், ஆனாலும் அங்க போய் எல்லா சமயத்தையும் உயர்வா பேசுவான். அதனால நாம அந்த பக்கம் போக கூடாதுன்ட்டு அதனாலதான் போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு காரணம் எழுதுறாரு. இது பாட்டுல இல்ல, வேற்பிள்ளையில. அரசன் வரசமை ஆகலின் அவனை சென்று பார்ப்பதற்கு விருப்பமற்ற தபோதனர் அப்படின்னு எழுதிட்டார். எழுதி இப்ப சொல்லிட்டார், துறவிக்கு வேந்தன் துரும்பாதலால் அப்படின்னு எழுதுறார். ஆனாலும் இப்போ அவர் சொல்றார் அடுத்த பாட்டுல, ஊரில் பலி கொண்டு உண்கினும் வந்தவன் சொல்றான், ஊரில் பலி கொண்டு உண்கினும் மற்ற ஒன்றும் கருமம் இல்லெனினும் பாரில் பயில்வார் உயிர் புறத்தல் பாரம் நிருபர்க்கு ஆதலினால் வேரி கமழ்தார் எம்மரசன் தன்பால் வருதல் வேண்டுமென சீரில் திகழ்வேல் தூதருடன் சென்றார் ஒன்றும் தீமையிலார். இவர் என்ன சொல்லிட்ட, முதல்ல இந்த முனிவர் என்ன சொல்றார், எனக்கு நல்லதும் கிடையாது தீயதும் கிடையாது, நானே பலி எடுத்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஏன் கூட உங்க மன்னருக்கு என்னடா உறவு வைக்கிறதுக்கு எதுக்கு கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா வர விருப்பம் இல்லைன்னு. இப்ப வந்தவன் என்ன சொல்றான், எப்படி சொல்லாம, ஊரில் பலி கொண்டு உண்கினும், நீங்க ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிடுறதா இருந்தாலும், ஒன்றும் கருமம் இல்லைனேனும், உங்களுக்குன்னு வேற செயல்கள் எதுவும் இல்லைனாலும், பாரில் பயில்வார், இந்த உலகத்துல இருப்பவர்கள் எல்லாத்தினுடைய உயிர் புறத்தல் அப்படின்னா எல்லாருடைய உயிர்களையும் காக்கின்ற மன்னன். பாரில் பயில்வார் உயிர் புறத்தல் பாரம் நிருபர்க்கு ஆதலினால், பாரம்னா கடமைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்தையும் காக்கின்ற கடமை அவருக்கு இருப்பதனாலே அவர் கூட்டா நம்ம போனோம். பாரம் நிருபர்க்கு, நிருபன அரசர், அவருக்கு கடமை ஆதலினால் வேரி கமழ்ந்தார் எம்மரசன், வேரின மனம் மிகுந்த, வேரி கமழ்னா வெட்டி வேரால் ஆன மாலை அணிந்தவன் பொருள். வேரி கமல் தார்ன மாலை, எம்மரசன் தன்பால் வருதல் வேண்டும் என, அவர் அப்படி கூப்பிட்டா போகணும். நம்ம வந்தவன் கொஞ்சம் வேகமா சொல்றான். இப்ப முதல்ல அன்புடையாய் வருகன்னு சொன்னான். இவர் நாங்க உங்க மன்னருக்கு ஏன் கனடா ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க பிச்சை எடுத்து சாப்பிடுறதாவே இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒன்னும் காரியம் இல்லைன்னு இருக்கட்டும், கூப்பிடுறது யாருன்னா இந்த நாட்டுல உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கின்ற கடமையை கொண்ட அரசன். அதனால கூப்பிட்டான்னா வரணும், அதனால வாங்கன்னு இப்ப கொஞ்சம் அழுத்தமா சொல்றான். தன்பால் எம் அரசன் தன்பால் வருதல் வேண்டும் என சீரில் திகழ் வேல் தூதருடன், ஏன்னா மன்னன் சொல்லி இருந்தனால கூட 2 தூதர்கள் வந்திருக்காங்க அங்க இருந்து. அதனால சீரில் திகழ் வேல் தூதருடன், வேல்லாம் கையில வச்சிருக்க தூதர்கள் கூட, அவர் கூட இப்ப என்ன பண்றார், சென்றார். சரி வாரேன் அப்படின்ட்டு சென்றார். ஒன்றும் தீமையிலார் அப்படின்னா என்ன அர்த்தம், போறதுல எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போனாரா. முதல்ல வரலேன்னவர் தான், இப்ப சரி வரணுங்கிற, வரம்போ எனக்கு என்னடா இருக்கு, வாடினா வரேன் போனா போறேன் அப்படின்ட்டு ஒன்றும் தீமையிலார்னார். இதேதான் அப்பர் சுவாமி வரலாறு இருந்தது. சமணர மன்னன் அழைச்ச உடனே முதல்ல என்ன சொல்லிட்டாரு, வரமாட்டேன்ட்டு. நாமார்க்கும் குடியெல்லோம் என்றெடுத்து நான் வரை என் கோமானை நரி சடையானை அப்படின்னு சொல்லி அங்கே பதியம் தான் பண்ணார், வர முடியாது. யாம் ஆறு அடைகிறோம் என்று, உன் மன்னனுக்கு நான் அடிமையெல்லாம் கிடையாது போடான்ட்ட, நான் ஒருத்தனுக்கு தான் அடிமை. யாருக்கு, சுவாமி. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அச்செங்கவென் புலையோர் கோமானுக்கே நாம் என்று மீளா ஆளாய், அவ்வளவுதான். அதனால வேற யாருக்கும் கிடையாது, நாமார்க்கும் குடியல்லோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு எட்ட பணி, நீங்க வரலன்னா நாங்க அந்த பணியை செய்யலன்னு மன்னன் கோவிச்சுப்பான்.
அதனால நீங்க எது சொல்றீங்களோ அங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. உடனே மனது அப்படிங்கிற அப்படியே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க போய் ஏதாவது மன்னன் கேள்வி கேட்பான், தன்னை கொடுப்பான், ஏதோ நடக்க போகுது. ஒரே வார்த்தை சொல்றார், ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிராங்களான். என்ன அடி அடிச்சுட்டான். அங்க நடக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் சரி சாமி பாத்துக்கிறான் அப்படின்னு தான் கிளம்பி வர்றார். ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிராகுலன் என்றெடுத்து அப்படிதான் வந்து வந்தாருன்னு அங்க சொல்றார். அதேதான் இங்கேயும் சொல்றார். இவர் இந்த பார்த்தா முனிவர் என்ன பண்ணார் பாருங்க, சீரில் திகழ்வேல் தூதருடன் சென்றார், ஒன்றும் தீமை இல்லாருனாரு. போறதுலயே அவருக்கு ஒன்றும் தீமை இல்லை. அந்த மன்னன் இங்க என்ன இருக்கு, அவன் ஒரு பெனால்டி 100 ரூபான்னு சொன்னா கூட கெட்டுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அடுத்த வேலை துண்டு ஒண்ணு கையில இருக்கு. நெக்ஸ்ட் டைமுக்கு ஃபுட் என்னன்னா ஒண்ணும் இல்ல, எங்கேயா பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டியதான், எங்க தங்கி இருக்கீங்க அதை எங்கனையா படுத்துக்கிட வேண்டியதான், அப்படி இருக்கிறார். அப்படியான துறவிகளுக்கு தபஸ்வின்னு பேர். துறவிகள்ல 3 விதம் சுவாமி எழுதுறார் பாஷ்யத்துல. அதுல ஒரு துறவிக்கு தபஸ்வின்னு பேர். இந்த தபஸ்வின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்த வேளைக்கு உணவோ பணமோ தங்கிறதுக்கு இடமோ நிரந்தரமாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தபஸ்வி வந்து தீட்சையெல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க, சேமனாங்க. அவங்களுடைய துறவு வாழ்க்கை எப்படி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வேலைக்கான உணவுங்கிறது அவங்க கையில இருக்காது. இப்ப நம்ம பாருங்க சார், ஒரு பாத யாத்திரை போறோம், இல்ல ஒரு கோயில் போறோம்னு வச்சுக்கோங்க, எதுக்கும் இருக்கட்டும் பிஸ்கட் பாக்கெட் என்ன அங்கே போய் என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு பழத்தை தூக்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டு போறோம். ஒரு பர்ஸ்ல கொஞ்சம் கேஷாவும் வச்சுக்கிட்டு ஒரு கார்டு கையில வச்சுக்கிட்டா பரவாயில்ல, போன் எடுத்துக்கங்க ஜிபே பண்றது, இப்படின்னு பல திட்டங்களோட நம்ம கிளம்புறோம். அவங்க எப்படி போவாங்கன்னு அடுத்த வேலைக்கு கையில ஒண்ணு இருக்காதான். தர்மபுரம் 4ஆம் வட்டம் மசலாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் குமர ஊர்வல காசி யாத்திரை போயிட்டு வான்னாங்க. எப்படி கிளம்புனாராம், தர்மபுரத்தை விட்டு காசி கிளம்புறார். அடுத்த வேலைக்கு கையில உணவுக்கு எதுவும் இல்லாம. சார் தர்மபுரம் டு காசி இப்பவுமே நீங்க நினைச்சு பாருங்க, சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து கங்கா காவிரி எக்ஸ்பிரஸ் ஃபிளைட் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கணும், ட்ரெயினே வச்சுக்கோங்க. தர்மபுரம் டு சென்னை, அப்புறம் சென்னையில இருந்து கங்கா காவிரி எக்ஸ்பிரஸ், அதுல ஒரு 3 நாள் பயணம், அதுக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட 4 நாள். அந்த 4 நாள் உணவுக்கு மற்ற காரியங்களுக்கு செலவு உண்மையில. அடுத்த வேலைக்குன்னு கையில பணமோ உணவோ ஒண்ணும் கிடையாது. தர்மபுரத்துல குருநாதர் சொன்னார் காசி போயிட்டான்னு உத்தரவுன்னு கிளம்பிடும். அப்படியேதான் காசிக்கு போறாரு. இன்னைக்கு மிகப்பெரிய காசி மடம் அங்க உட்கார்ந்துருக்குன்னா அவர் போய் இடம் வாங்கி மடம் கட்டி வச்சுட்டு வந்தது. அது ஞானம். அப்படித்தான் துறவிகள் இருப்பாங்க. அதுல ஒரு துறவிக்கு வந்து தபஸ்வின்னு பேரு. தபஸ்விகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற இடம் எதுவும் தனக்குன்னு வந்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு உள்ள. அதனால இவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்திருப்பாரு போல தெரியுது. அதனால வந்து மன்னர்கிட்ட கேட்டா என்ன இருக்கு, இடுப்புல ஒரு துண்டு இருக்கு, மேல ஒரு துண்டு இருக்குன்னா இது ஒண்ணுதான் சொத்து, வேணா அதையும் கழட்டித்தாங்க கோமத்தை கட்டிட்டு போடா, எனக்கு என்னடா இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில ஒன்றும் தீமை இல்லாரு அப்படின்ட்டு இவர் போறார். அங்க உண்மையான பாட்டு, அடுத்த பாட்டு சொல்ற. முந்தும் பிடகம் 3 உணர்ந்து செயற் 4 முது சீலம் 5 புனைந்து பார் மீதே 6 அடக்கும் இயல்புடையோன் கந்தம் கெடுதன் முக்தி என காட்டும் புறவன் உடனிருப்ப சந்தம் சிறந்த புயனிருவன் இருந்தான் தானை புடை சூழ. அந்த மன்னன் முன்னாடி இவர் போய் பார்க்கும் பொழுது மன்னர் கூட ஒருத்தர் இருந்தாரா. அவர் யாருன்னா புத்த மதகுரு. அதனால அந்த புத்த மத குருன்னு அவரை சொல்லும் பொழுதே கடவுள் மாமுனிவர் எப்படி இந்த புத்தன் அந்த ஒரு ரோட்ல போறவரு இந்த முனிவரை ரொம்ப அருமையா அன்புடையாய் அவர் அணிந்திருந்த நற்கலன் அக்குமாலை இப்படி எல்லாம் மரியாதையா சொன்னாரோ, அதே மாதிரி புத்த மத துறவிய கடவுள் மாமுனிவர் ரொம்ப அழகா சொல்றார். எவ்வளவு பெருமைப்படுத்தி சொல்றார். என்னெல்லாம் வார்த்தை சொன்னார் பாருங்க. முந்தும் பிடகம் 3 உணர்ந்து அப்படின்னா அவர்களுடைய நூல் பிரமாண நூல்கள் வந்து பிடக நூல்னு பேர். நமக்கு வந்து திருமுறைகள் சாத்திரங்கள்னு சொல்ற மாதிரி, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள்னு சொல்ற மாதிரி, புத்த மதத்தினுடைய பிரமாண நூல் அடிப்படை நூல் வந்து பிடகம்னு பேர். அது 3 பிடகம், விம்மாய படகம், அபிதர்ம படகம், சூத்திர படகம்னு சொல்லி 3. அது கூட சில உரையாசிரியர் விம்மாய படகம் இல்ல, அபிநய படகம், அபிநதர்ம படகம், சூத்திர படகம் என்று எழுதியிருக்கிறாங்க. இருக்கட்டும், 3 பிடக நூல். அந்த 3 பிடக நூல்களையும் நன்கு கற்று உணர்ந்த துறவியாம் என்ன சொன்னார் பாருங்க.
முந்தும் பிடகம் மூன்றும் படித்து இல்ல மூன்றும் தெரிந்து இல்ல மூன்றும் உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அது மாதிரி குருநாதர் அவங்க. அதனால அவங்களையும் எவ்வளவு பெருமையா சொன்னார் பாருங்க. முந்தும் பிடகம் மூன்றும் உணர்ந்து செயிர் நான்கொழிந்து. செயிர்ன குற்றம்னு அர்த்தம். 4 விதமான குற்றத்தையும் நீங்கிய புத்த குருநாதர் அவ்வளவு உயர்வா சொல்றார். அது 4. அதுக்கு என்ன எழுதுறாருன்னா, ஐராத்மவாதம், இதெல்லாம் புத்த மதத்துல வருது. ஐராத்மவாதம், கர்த்திருவவாதம், ஆகாசகலதிக்கு ஆன்ம அதிரூப வராவிய பாவவாதம், அவய குண பதார்த்த வாதவாதம்னு 4 குற்றம் அவங்களுக்கு. இதெல்லாம் அந்த மொழி சொற்கள் அப்படி இருக்க பிடக நூல்ல உள்ள வார்த்தைகள் இன்னைக்கு தமிழ் படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அந்த சொற்கள் தெரிஞ்சிருக்கா சொன்னேன். ஐராத்மவாதம் அப்படின்னா கொலை உடன்படல் அப்படின்னா அது ஒரு குற்றம். ஏன்னா புத்த மதத்துல கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யலாம்னு சொல்லக்கூடிய அது குற்றம், கொலை உடன்படல். அடுத்தது கர்த்தத்துவவாதம் என்பது கர்த்தாவை உடன்படல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க புத்தரை தவிர வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. வேற யாரையும் வழிபாடு செய்யறதா சொன்னா பெரிய தப்பு அவங்க இதுல. அதனால கர்த்தாவை உடன்படல் தப்பு. ஆகாச காலத்துக்கு ஆன்ம அதிரூப திரவிய பாவவாதம் அப்படின்னா ஆகாசம் முதலிய அரூப திரவியங்களை உடன்படல்னர். அவங்க பூதம் 4 என்று பேசக்கூடியவங்க. நிலம், நீர், தீ, காற்று 4 தான். ஆகாயத்தை ஒத்துக்க மாட்டாங்க, உலகாயதர் மாதிரி. அப்ப ஆகாயம்னு ஒண்ணு உண்டு அப்படிங்கறத ஒத்துக்கிறது பாவம் இப்படி சொல்றாரு. அப்ப 4 பாவம் சொல்றாரு. முதல்ல கொலை உடன்படல், கர்த்தாவை உடன்படல், ஆகாசம் முதலிய அரூப திரவியங்களை, அரூப திரவியம் அப்படின்னா என்ன அர்த்தம், அருவ பொருள்களை நம்புறது இல்லை, அரூப திரவியங்களை உடன்படல். 4வது அவய குணபதார்த்த பாவவாதம். அவயவ குணம் என்பது அவயவம் அப்படின்னா ஒன்றொன்றாய் இருக்கிற ஏகதேச பொருள்கள், அதனுடைய குணங்கள், அந்ததெல்லாம் பதார்த்தங்களை திரவியங்களுக்கு வேறுனர். அப்படின்னா அவங்க சில அடிப்படை பொருள்களை வச்சிருக்கிறாங்க, அது போக வேற அடிப்படை. இப்போ நமக்கு பதிபசு பாசம்னு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில அடிப்படை பொருள் இருக்கு. அதுக்கு மேல இன்னொன்னு ஒத்துக்கிறது யாராவது ஒத்துக்கிட்டான்னா, இப்ப உதாரணத்துக்கு அளவை எல்லையே, காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை அடிப்படையில் சொல்றோம். உலகாயதர் கருதல் அளவை ஒத்துக்க மாட்டான், காட்சி அளவை மட்டும்தான் நம்புவான். இந்த புத்தவாதி காட்சி அளவையும் கருதல் அளவையும் நம்புறான், உரை அளவையை நம்ப மாட்டான். ஆகம பிரமாணம் அவனுக்கு கிடையாது, அவன் நூலையும் ஒத்துக்க மாட்டான். அப்படின்னா நூல்ல இருக்குதுன்னு கிடையாது. ஒண்ணு காட்சியில இருக்கணும், இல்லைன்னா கருதையில இருக்கணும், வேற எதுவும் உனக்கு கிடையாது. இப்ப யாராவது அதுல ஒருத்தர் இல்ல நாங்க உரை அளவையை நம்புறோம் அப்படின்னு சொன்னா அவய குண பதார்த்த பாதவாதம் அப்படின்னு தப்பு. அந்த தப்பு அவங்களுக்கு. அப்படின்னா இல்லாத நம் சமயத்தில் இல்லாத ஒரு பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்கள், அது தவறு. இப்படி 4 விதமான குற்றம் அவங்க பிடக நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 செய்யர்னா குற்றம். செய்யர் 4 ஒளிந்து. இந்த 4 குற்றங்களும் கொஞ்சம் கூட இல்லாத புத்த மத குருவான். அவருடைய பெருமை எப்படி சொல்றார். முந்து பிடகம் 3 உணர்ந்து. பிடக நூல் 3ஐயும் நல்ல தெளிவா உணர்ந்து அந்த சமயத்துல சொல்லப்பட்ட 4 குற்றங்களையும் விட்டு நீங்கிய முது சீலம் 5 புனைந்து. முது சீலம், சீலம்னு ஒழுக்கம், அது 5 ஒழுக்கங்களை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிடக நூல் வார்த்தையில சொல்லப்போனா அஹிம்சை, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், சங்கரகம், சத்தியம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ் படுத்தி எழுதினாங்க. கொல்லாமை, கள்ளுண்ணாமை, பொய்யாமை, கள்ளாமை, காமம் இன்மை என்பன என்று 5 எழுதினாங்க. இந்த 5 ஒழுக்கங்களும் அதில் சிறந்து விளங்கிய அந்த குருநாதர் எப்படியெல்லாம் பெருமையா சொல்றாருங்க. மன்னன் முன்னாடி இவரை கொண்டு நிறுத்துறாங்க. மன்னன் கூட ஒரு புத்த குரு உட்கார்ந்து இருந்தாருனாரு. அந்த புத்த குருன்னு சொல்றதுக்கு இவர் இவ்வளவு வார்த்தை சொல்றாரு. பிடகம் 3ஐ நன்கு உணர்ந்து தவிர்க்க வேண்டிய 4 குற்றங்களை முழுமையாக நீங்கி ஒழுக வேண்டிய 5 ஒழுக்கங்கள் அதில் தலை சிறந்து நின்று, அதனால 5ம் புனைந்து பார் மீதே 6 அடக்கும் இயல்புடையோனர். பார் மீதே 6 அடக்கும். 6ம் 5ம். 6 என்பது குற்றங்கள் என்று நம்ம பேசக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6
காமம் நமக்கு தெரியும். குரோதம் அப்படின்னா பொதுவா கோபம், தேவையற்ற விஷயங்கள்ல கோபப்படு, அது குரோதம். லோபம், லோபம் என்பது சரியா வார்த்தையில சொன்னா கஞ்சத்தனம்னு அர்த்தம். அதாவது ஒரு இது கூட, ஒரு காக்காக்கு கூட கொடுக்காது அந்த கஞ்சத்தனம், அதான் லோபம்னு பேர். லோபம். மோகம், மோகம் என்பது இதெல்லாம் சுவாமி பாஷ்யத்துக்கு எல்லாத்துக்கும் எழுதுறாரு. மோகம் நம்மளுக்கு என்ன எழுதுறார், அருமையா எழுதுறாரு. அது ஆணவ மலத்தினுடைய குணமா எழுதுவார் அங்க. கொள்ளற்பாலது இது நீக்கற்பாலது இது என நூர்முகத்தால் உணர்ந்தும் அறிவையர் முதலாய விடயங்களில் மயங்குவதற்கு ஏதுவாயதல் எழுதுறார். மோகம்னா அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் நம்ம செய்யலாம், இது செய்யக்கூடாதுன்னு நமக்கு திருக்குறள் நீதிநெறி விளக்கம்னா சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம். அப்படி படிச்சு இருந்துமே சில தப்புகளை பின்னாடி செய்யறோம்னா, ஏன் செய்யறோம்னா சார் அதுல ஒரு ஆசை, அதுல போய் விழுந்துட்டேன் அப்படி ஏதோ ஒண்ணு சொல்ற பாருங்க, அதுதான் மோகம். அதுக்கு சுவாமி உதாரணம் சொல்றார். கொள்ளற்பாலது இது நீக்கற்பாலது இது என நூல்முகத்தால் உணர்ந்தும் படிச்சிருந்தோம் அறிவையர் முதலாய விடயம். அவர் உதாரணத்துக்காக அப்படின்னு சொல்றார். பெண்கள் இன்பம் என்கிற இதுல போய் சிக்கிறானே, அறிவையர் முதலாய விடயங்களில் மயங்குவதற்கு ஏதுவாயது. அந்த குணம் எங்கேன்னு வந்ததுன்னாரு, மோகம். நாம மோகத்தை எப்படி சொல்லுவோம்னா அது ஆணவ மலத்தினுடைய இயல்பு அங்க சொல்லுவோம். இவங்க சொல்றாங்க இவங்களும் மோகம் இருக்கக்கூடாது, அதனால மோகம். மதம், மதம்ங்கிறது சுவாமி அங்க எழுதுறார். அவ்வாறு தான் விரும்பிய ஒரு பெண்ணை உலகில் இவளை விட நல்லவள் இல்லை என்று மயங்குதான், அதான் மதம். அப்படின்னா தாம் பிடிச்ச பொருளே ரொம்ப உயர்ந்த பொருள் என்று தவறா கொள்றது வந்து, அதான் மதம். மதம். மாச்சரியம், மாச்சரியம் என்பது அழுக்கார் அல்லது பொறாமை. அவன்லாம் நல்லா இருக்கான், அவன்லாம் அப்படி ஆயிட்டானா அப்படின்னு வந்து நினைக்கிறமே அது. அப்ப எல்லாரும் சொல்றாரு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இங்கே 6 உள்பகையும் 5 6 5. இன்னொரு 5 எதுனாரு, மெய்வாய் கண்மூக்கு செவி. அதனால் வரக்கூடிய சத்த பரிச ரூப ரசகந்தங்கள், அதிலையும் அடக்கம் உள்ளவனா அந்த துறவி. ஏன்னா இந்த 6 5 கண்ட்ரோல்ல இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவனை உலகத்துல யாரும் வெல்ல முடியும். நம்ம வீக்னஸே எங்கன்னா இதுலதான். எதுல போய் மாட்டுறோம், மெய்வாய் கண்மூக்கு செவி, இதுல மாட்டுறோம். நான் அடிக்கடி சொல்லுது, நமக்கே சுகர்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு போய் ஸ்வீட்டை சாப்பிடுறீங்க, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுங்களா, தெரியும், அப்புறம் ஏன் சாப்பிட்டோம், காரணம் என்ன, அது மோகம் பண்ற வேலை. ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம், சிக்கல மாட்டேங்கிறோம். அது காரணம் என்னன்னா நாக்கு என்கின்ற புலன் அதுல ஊண்டி இழுத்து. அதே மாதிரி உட்பகையாய் இருக்கின்ற கோபம், ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு இதழ்ல டக்குன்னு என்ன முடியும், நமக்கு ஒரு கோபம் வந்துருது. அந்த கோபத்தினால என்ன பண்றோம், சிலவற்றை இழக்கிறோம். சரி அப்படிங்கிற அந்த பொறுமை அது வரல, டக்குன்னு கோபம் வந்துருது. அது அந்த 6 5. 6 வந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் 6. மெய்வாய் கண்மூக்கு செவினால் வருகின்ற சத்தரூப பரச ரசகந்தங்கள் இந்த 5. அதுதான் 6 5 அடக்கும் இயல்புடையோன். அந்த புத்த குரு எப்படின்னு, அவன் கோபம்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருப்பான் சார், அந்த ஆள் கோபப்பட மாட்டான். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, எவன் ஒருத்தன் கோவப்பட மாட்டானோ அவனை வெல்வது கடினம். ஏன்னா கோவப்பட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நம்மகிட்ட சிக்கிட்டான். நீங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்மால் ஒளிஞ்சான்னு அர்த்தம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திக்காக நான் வந்து ரொம்ப இந்த டென்னிஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன், இப்பவும் பார்ப்பேன். 1980 காலங்கள்ல ஸ்வீடன் பிளேயர் ஜான் போர்க்கும் அமெரிக்கன் மெக்கன்ரோவும் விம்பிள்டன் ஃபைனல்ஸ். அப்போ வந்து போர்க்குடைய கிட்டத்தட்ட கடைசி காலங்கள் இந்த சென்ஸ் வயசாகுது, அவங்க அப்படி இதாகிறாங்க. மெக்கன்ரோ மேல வரான் வளர்த்தார். அப்ப மெக்கன்ரோ இஸ் யங், போர்க்கு கொஞ்சம் சீனியர். அதுக்கு முந்தின ஆண்டு பிளேயரும் வந்து ஜெயிச்சது வந்து போர்க். இந்த வருஷம் மெக்கன்ரோ ஜெயிச்சிருவாங்க மாதிரி எதிர்பார்க்கிறாங்க, ஆனா போர்க்கு விட்டு கொடுக்க மாட்டான். இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த ஃபைனல்ஸ் அப்ப அந்த டிவி எல்லாம் கிடையாது, நான் பேப்பர்ல தான் படிச்சு. ரொம்ப டஃப் ஃபைட்டு, கடைசியில வந்து போர்க் ஜெயிச்சிட்டான். போர்க் ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச உடனே மெக்கன்ரோ அந்த கடைசியில பேசுவான்ல, அவன் சொல்லியிருக்கான், அவன் சிரிச்சு 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 என்ன கோப்பட வச்சே ஜெயிச்சிட்டான் இப்படியே சொல்றான். ஏன்னா மெக்கன்ரோ வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. மெக்கன்ரோ வந்து நிறைய ஃபைன் எல்லாம் கட்டினவன், ராக்கெட்டை உடைச்சவன், ராக்கெட்டை தூக்கி வீசினவன்,
அப்படி வந்து அவன் ரொம்ப டென்ஷன் பேர்வழி, அதனால வந்து இதாகும். போத் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, அதனால போத் ஒவ்வொரு தடவையும் அப்படி ரொம்ப கூலா சிரிக்க சிரிக்க இவனுக்கு அப்படியே ஒரு ஏறி பந்த இங்கேயும் அங்கேயும் டமால் டிமால் எங்கெல்லாமோ அடிச்சு தள்ளிட்டான். தோத்துட்டான். தோத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த கடைசி பேட்டியில சொல்லியிருக்கான், எப்படி இந்த மாதிரி தோத்தலுக்கு போக்கு கடைசியா சொல்லுவாங்க நல்லா விளையாண்டான், இல்லைன்னா நான் இந்த மாதிரி விட்டுட்டேன், இன்னைக்கு என்னுடைய நாள் இல்லை, நான் ஏதோ விட்டுட்டேன், அடுத்த டோர்னமெண்ட் அவன் நல்லா இப்படிதான் பேசுவாங்க. அவன் இப்படியே சொன்னானா, போர்க்கு அவன் ரொம்ப நல்ல விளையாடி என்ன ஜெயிச்சான்னு சொல்ல, அவன் சிரிச்சு சிரிச்சே வந்து இன்னைக்கு ஜெயிச்சுட்டு போயிட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கோவப்பட்டோம்னு வச்சுக்கீங்களேன் நம்ம தோத்து. அண்ட் நம்மளை கோவப்பட அவங்க யாரையும் முயற்சி பண்ணாங்கன்னா, நீங்க கோவப்படாம இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது பெரிய வெற்றி. அவங்களால அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அதையெல்லாம் இந்த புத்த மத துறவி அப்படி இருக்காங்க, ஏன்னா ஒரு குருமார். ஆனால என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, முந்து பிடகம் மூன்றும் உணர்ந்து, அவங்களுடைய பிரமாண நூல் மூனை கரைச்சு குடிச்சு உணர்ந்து அந்த நிலையில நிக்கிறான் முதல்ல. அடுத்தது செயிர் நான்கொழிந்து 4 விதமான குற்றங்களை விட்டு நீங்கி, புது சீலம் 5 விதமான ஒழுக்கங்களையும் கடைபிடித்து நின்று, பால் மீதே 6 5 அடக்கும் இயல்புடையோன், காமம் குரோதம் முதலாகிய 6 உட்பகையும் வெய்வாய்க்கண் மூக்கு செவி, அந்த 6ஐயும் 5ஐயும் அடக்கக்கூடிய, அப்படின்னா அது எது வேணுமோ அதுல நிக்கக்கூடிய அந்த 6 5 அடக்கும் இயல்புடையோன், கந்தம் கெடுதல் முக்தி என காட்டும் குறவன். கந்தம் அப்படிங்கிறது கருவிகள். புத்த மதத்தினுடைய முக்தி என்றது கந்தம் 5 கெடுதல் முக்தி. இது அவனுக்கு முக்தி. நம்ம எப்படி ஆணவமலம் அகன்று பாசம் நீங்க சிவப்பேர் எய்தல் முக்தின்னு சொல்றோமோ, அது மாதிரி பௌத்தருடைய முக்தி வந்து கந்தம் 5 கெடுதல்னர். உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, விஞ்ஞானம்னு 5. அது ரொம்ப விரிவா போகும், அது உள்ள இதெல்லாம் புத்த மதத்துல வருது. அந்த 5 அதுதான் முக்தி என்று உபதேசிக்கின்ற குருநாதன் அவனை பத்தி சொல்றார். அதனால 6 5 புனைந்து 6 5 அடக்கும் இயல்புடையோன், கந்தம் கெடுதல் முக்தி என காட்டும் குறவன். குறவன்னா குருநாதன், புத்த மத குருநாதன். காட்டும் குறவன் உடனிருப்ப, மன்னர் பக்கத்துல சந்தம் சிறந்த புய நிருபன் இருந்தான், தானை படை சூழ. மன்னன் முன்னாடி கொண்டு இவர் போய் நிறுத்துறாங்க. அந்த மன்னன் கூட யார் இருந்தாங்க, ஒண்ணு அவனுடைய படை சேனாதிபதி, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஒண்ணு புத்த மத குருநாதர் கூட இருந்தார். அந்த புத்தனுடைய குருநாதருடைய பெருமையத்தான் அருள் மாமுனிவர் வந்து சும்மா புத்த குரு அப்படின்னு சொல்லாம, 3 நூல்களையும் கற்று உணர்ந்தவன், 4 விதமான குற்றங்களை விட்டு நீங்கியவன், 5 விதமான ஒழுக்கங்களில் மேற்கொள்பவன், 6 உட்பகையும் 5 பகைகளையும் வென்றவன், அடக்குபவன், கந்தம் 5 கெடுதல் முக்தி என்பதனை உபதேசம் செய்யக்கூடிய குருநாதன் மன்னன் கூட இருந்தான் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு அவன் புத்த மதமாவே இருக்கட்டும் சார், அந்த மதம் நமக்கு உடன்பாடோ இல்லையோ, நெறி பாருங்க, மன்னன் பக்கத்துல யார் இருந்தான்னா அவங்க சமய தலைவன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். அப்படித்தான் ஒரு காலத்துல சேர சோழ பாண்டியர்களுக்கும் பக்கத்துல இருந்தாங்க. யார் இருந்தாங்கன்னாரு, குருநாதர் இருப்பாங்க. செங்கோலை இருந்து குருநாதர் கொடுத்த ஆட்சி நடந்தது. அப்படிதான் நடந்திருக்கு ஒரு காலத்துல. அதனால என்ன பண்ணுவாங்க, அறம் விட்டு மன்னன் இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டான். போற மாதிரி இருந்தா மன்னா இது அறம் இல்லை என்று சொல்லக்கூடிய உரிமையும் தைரியமும் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் சொன்னால் கேட்கின்ற நிலையில் மன்னனும் இருந்தான். குருநாதர் சொன்னா மன்னன் உடனே சரின்னு கேட்கிற நிலைமையில இருந்தான். அதனால மாதம் மும்மாறி பொழிந்து கொண்டே இருக்கும். மாதம் மும்மாறி பொழிந்ததான்னு கேட்கவே வேணாம், பொழியாது. ஏன்னாரு, ஆட்சி எப்படி இருக்கட்டும். அதனால சொல்லி பார்த்து சொல்றார். இப்ப கொண்டு அவர் நிறுத்தினா அதுக்காக புத்த குருநாதர் கூட இருந்தார். பாட்டு சொல்றார், உடுக்கும் தனிவெண் கோவணமும் ஒளிர் பொக்கடமும் மாத்திரையும், எடுக்கும் சதங்கை நெடும் பிரம்பு இலகும் திலத திருமுகமும், அடுக்கும் சிறு புன்முறுவலும் நின்று அசையும் சடையும் கண்டு அரசன் திடுக்கம் கொள வந்து அருகாக இருந்தார் திரு அம்பலம் என்று மன்னன் முன்னாடி போய் நம்ம முனிவர் மன்னர் பக்கத்துல இப்ப போனார். அவருடைய கோலம் எப்படி, கடவுள் மாமுனி பாரு,
மன்னர் கூட இருந்த புத்த குருநாதர் அவருடைய பெருமையை சொல்லியாரு. இப்ப நம்மால் போனா அவர் போனார் அப்படின்னு சொல்ல, அவருடைய பெருமையெல்லாம் எப்படி வரிசைப்படுத்துறாரு பாரு. உடுக்கும் தனி வெண் கோவணமும், ஆடை என்னவா இருந்ததுன்னாரு, என்ன உடுத்தி இருந்தாருனாரு, ஒரு வெண்மையான கோவணம். அதான் ட்ரெஸ், காஸ்டியூம் மன்னர் முன்னாடி பொம்பளுது. உடுக்கும் தனி வெண் கோவணமும் ஒளிர் பொக்கணமும். பொக்கணம் அப்படின்னு பிக்ஷை பையன்னு பொருள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கபாலம். யாரோ இறந்து போனவனுடைய மண்டை ஓட்டு அதுலதான் பிச்சை எடுத்துட்டு கொஞ்சம் மிச்சத்தை அதுல வச்சிருக்காரு, அடுத்து சாப்பிட்டதுக்கோ ஏதோ ஒண்ணு, அதுதான் கையில இருந்திருக்கு. பிச்சை பை அது, அதுதான் பொக்கணும். இவர் கையில இருந்த சொத்து என்ன இருக்குன்னு, எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க சொத்தெல்லாம் டிக்ளேர் பண்ணுங்க, மன்னன் முன்னாடி சொத்தை டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு பிச்சை பை இருக்கு வேணாம், மண்ணா அதை ஒன்னா வச்சுக்கோன்னு, அவ்வளவுதான் இந்த இல்லைன்னா கோவணம் ஒண்ணு இருக்கு, இதான் என் சொத்து கொடுத்துட்டாரு. பொக்கணமும் பிச்சை பை. மாத்திரையும், அருமையான சொல். மாத்திரை என்பது காதுகளில் தொங்குகின்ற ஆறு கட்டி சுந்தர வேடம்னு பேர். அது காவி அணிந்திருக்கின்ற குருநாதர்களுக்கு மட்டும் உள்ள வேடம். குண்டலம் அணிந்திருக்கின்ற அதற்கு ஆறு கட்டி சுந்தர வேடம்னு பேர். சுவாமி குருநாதராய் வரும் பொழுது அப்படி வருவான். குரு பீடங்கள் இவங்க அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு, எல்லா துறவிகளும் அணிய முடியாது. ஆறு கட்டி சுந்தர வேடம் என்பது பீடத்திலே இருக்கின்ற தீட்சை செய்து வைக்கின்ற குருநாதர்கள். அந்த மாதிரி உயர்ந்த நிலையில உள்ளது. அதாவது சந்நியாசத்திலேயே நிறைய இருக்கு. அதுல 4 விதமான சந்நியாசம் ரொம்ப பெருசா. அந்த 4லயே ரொம்ப உயர்ந்தது பரமகஞ்ச சந்நியாசம்னு பேர். சுவாமி எழுதுறார் பாஷ்யத்துல. பரமகஞ்ச சந்நியாசம் அப்படின்னா என்னவா? ஒருத்தர் வீட்டு முன்னாடி போய் பிச்சை கேட்க போய், சன்னியாசம்னாலே பிச்சை எடுத்தான் சாப்பிடணும். எந்த சன்னியாசம்னாலும், கஞ்ச சன்னியாசம்னாலும் சரி, பரமகஞ்ச சன்னியாசம்னாலும், எல்லா சன்னியாசமும் பிச்சை தான் எடுக்கணும். அதுல பரமகஞ்ச சன்னியாசத்துக்கு விதி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வீட்டு முன்னாடி போய் நிக்கணுமா, உணவு வேணும்னு கேட்கக்கூடாதான். அதிகபட்சங்கள் 16 நொடி பொழுது நிக்கலாம். அங்க இருந்து ஆள் வரலைனாலோ, அவங்க பார்க்கலனாலோ, காலிங் பெல் அடிக்கின்றது இல்லைனாலோ அங்க இருந்து கிளம்பணுமா. மீண்டும் அவர்கள் அழைத்து திரும்ப கூட்டு போடனாலும் திரும்பி வரக்கூடாதும். பரமகஞ்ச சன்னியாசத்துக்கு விதி சொல்றாரு. பார்த்துட்டாங்க, அவங்க அவசரமா வந்துட்டாங்க, சாமி இந்த வந்துட்டேன் அப்படின்னா பின்னாடி பார்க்காம அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேரு பரமகஞ்ச சன்னியாசம்னு பேர். இப்படி எல்லாம் சன்னியாசத்துல எழுதுறார் சுவாமி பாஷ்யத்துல. அந்த பரமகஞ்ச சந்நியாசம் போன்ற சந்நியாசத்திலே உயர்ந்து குருநாத வடிவிலே இருக்கக்கூடியவர்கள் அணிந்திருப்பதற்கு 6 கட்டி சுந்தர வேடம்னு பேர். அதை அணிந்திருக்கிறாராம் இவர். அதுதான் மாத்திரையும். மாத்திரையும்னா 6 கட்டி சுந்தர வேடத்துக்கு மாத்திரைன்னு பேர். அதனால ஓடியர் பொக்கணமும், கையில பிச்சைப்பையே, காதுல குண்டலம் மாதிரி 6 சுந்தர வேடம் இருக்கு. அதுவும் எடுக்கும் சதங்கை நெடுப்பிரம்பும். சதங்கை சலங்கை இருக்கக்கூடிய ஒரு கம்பு கையில வச்சிருப்பாங்க, பிரம்பு. அதுல சலங்கை இருக்கும். அதோட எடுக்கும் சதங்கை நெடும் பிரம்பும் இலகும் திலத திருமுகமும். நெற்றியில குங்கும பொட்டு மாதிரி, திருநீரா இருந்திருக்கலாம், இல்ல குங்குமம், அதனால திலதம்ங்கிறார். நெற்றியில ஒரு குறி. இலகு திலதம் திருமுகமும், அது இருக்கிற முகம், அதனால திருமுகம். திருமுகமும் அடுக்கும் சிறு புன்முறுவலும். அதுதான் ரொம்ப சிறப்பு. இவ்வளவு முன்னே எப்படி இருந்தாருனாரு, அப்படி ஒரு சின்ன ஒரு புன்முறுவல், பார்த்த உடனே மதிப்பு கொடுக்குற மாதிரி. அந்த அன்புடையாய் நாம் பாத்தீங்க அந்த ஆளு, அது மாதிரி மன்னர் முன்னாடி என்ன இருக்குன்னாரு, அடுக்கும் சிறு புன்முறுவல். கெக்கப்பக்கேன்னு சிரிச்சா கேவலம், சிரிக்காம உருன்னு மனம் முன்னாடி நிக்கல. அப்படி ஒரு சின்ன ஒரு புன்முறுவல். அந்த புன்முறுவலுக்கு வேற்பிள்ளை. அந்த புன்முறுவல் எங்க இருந்து வந்ததுன்னாரு, பதிப்பொருளை தியானம் செய்த சுகத்தால் வந்த புன்முறுவல். அவங்க எழுதிவிட்டான். பதிப்பொருளையே உள்ள தியானம் செய்த சுகத்தினால் வந்த புன்முறுவல் எழுதுறார். உரை பாருங்க, அப்படியே எழுதுறார். பதிப்பொருளை செய்த தியான சுகத்தால் வந்த புன்முறுவல். அதுதான் அங்க அடுக்கும் சிறு புன்முறுவலும் நின்று அசையும் சடையும், தலை அந்த அசைகின்ற சடையும் கண்டு இத பார்த்து அரசன் திடுக்கம் கொள்ளங்கிறார். அரசன் பார்த்தவன கொஞ்சம் திடுக்கிட்டான். ஏன்னா அவன் நாட்டுல இப்படி ஒரு குழந்தை இது வரைக்கும் எவனையும் பார்த்ததே இல்லை. என்னடா இது,
கோமணம் கட்டி இருக்கிறான். ஏன்னா புத்த மதத்துல என்ன நினைப்பாங்க, அவங்க அந்த செவ்வாய் ஆடையில முழுமையா இது பண்ணி மேலையும் முழுமையா கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்க சமணர்களுக்கும் புத்தர்களுக்கும் உடையில் உள்ள பெரிய வேறுபாடு அது. சமணர்கள் திகம்பர்கள் எதையுமே அணிவதில்லை. மேற்பட்டவர்கள் கீழே மட்டும் அணிந்திருப்பார்கள், மேல அணியறதில்லை. புத்தர் எப்படி இருப்பாங்கன்னா மேலையும் சேர்த்து மூடி இருப்பாங்க. சில நேரங்களில் முழுக்கை சட்டை மாதிரி எல்லாம் போட்டுப்பாங்க அந்த காலத்துல, இல்லைன்னா முழுமையா துணியா. அதுக்கு அந்த ஒரு காவி அந்த ஒரு சிவப்பான ஒரு காவி அந்த நேரத்துல அணிந்திருப்பார்கள். ஆனாலும் அவன் புத்த மதத்துல அப்படி முழுமையா கவர் பண்ணி இருக்கிறதா குருநாதரா பார்த்துட்டு நம்மால் போய் நிக்கிறாரு. ஒரு கோவணம், கையில ஒரு பிச்சை பாத்திரம் மாதிரி ஒண்ணு, காதுல ஒரு 6-8 சேடம். இப்படி இருக்கிற ஆளு நெத்தியில ஒரு பொட்டு திருநீரு, ஒரு சிரிச்ச முகமா கூப்பிட்டீங்களாமே அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச முகம். இவ்வளவு இந்த கோலத்துல ஒரு சிரிச்ச முகமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப போய் ஒண்ணு இல்லாத ஆளா போய் நிக்கல, ரொம்ப மன நிறைவோட இந்த கோலத்துல அங்க போய் நிக்கிறார். அதுதான் அடுக்கும் சிறு புன்முறுவலும் நின்றசையும் சதையும் கண்டு அரசன் திடுக்கம் கொல அருகாக சுவாமி அந்த மன்னன் பக்கத்துல அருகாக திரு அம்பாளர் அப்படின்னு இருக்கான். அதுக்காகத்தான் கூப்பிட்டே விட்டுருக்கு. நேரம் மன்னர் முன்னாடி அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தினார் பாருங்க. நேரம் சுவாமி முன்னாடி. ஏன்னா அவரை பொறுத்தவரையில வணக்கமும் திரு அம்பலம் தான், போயிட்டு வரனாலும் திரு அம்பலம் தான், உட்காருங்கன்னாலும் திரு அம்பலம் தான், எந்திரிங்கன்னாலும் திரு அம்பலம் தான், நல்லா இருக்கீங்கன்னாலும் திரு அம்பலம் தான், நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலும் திரு அம்பலம் தான். அதனால அது ஒண்ணுதான் வார்த்தை, வேற ஒன்றும் சொல்றது இல்ல. அதனால மன்னருக்கு இப்ப வணக்கம் சொல்லணும் முறை. அதனால வணக்கம் சொல்லாமலும் இல்ல, அதே நேரத்துல எங்க நெறியில இருந்தா நாங்க விடுறதாவும் இல்ல. அதனால சொன்னார், எப்படி சொன்னார்னா அருகாக இருந்தான், பக்கத்துல திரு அம்பலம் என்று. இத சொன்ன உடனே மன்னர் கேட்கிறார். மன்னர் திரு அம்பலம்னா என்னன்னு கேட்கிறார். அதையெல்லாம் வரக்கூடிய வாரத்துல வைத்துக் கொள்ளும். அதனால இவர் திரு அம்பலம் என்று சொல்லி மன்னர் முன்னாடி இந்த முனிவர் நிற்கிறார். அந்த இடத்துல போய் நிறுத்துறோம். அதனால மன்னருக்கும் அவருக்கும் சில சம்பாஷணை எல்லாம் நடக்கு. அதன் பின்னாடி கொஞ்சமா போ புத்த மதத்தை தக்க ரீதியாக கொள்கை அளவிலே மறுத்த சைவத்தை ஸ்தாபிக்கின்ற பணியை மாணிக்க வாசகர் செய்கிறாருங்கிறது அடுத்த ஒரு 2-3 வாரங்கள்ல வருது. அதையெல்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, இந்த சிறிய சிந்தனைக்கு துணையாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற பெரியவர்களுக்கும் கலந்து சிறப்பின்ற அடியாறுகள் மக்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தபம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.